சோஷியல் ஜஸ்டிஸ்ல இது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சோஷியல் ஜஸ்டிஸ். இப்போ இதுக்கான போர்ஷன்ஸ் என்ன நம்ம யோசிக்க தேவையில்லை. முதல்ல ஜஸ்டிஸ் யாருக்காக அப்படின்னா வீக்கர் செக்ஷன் தான். புரிஞ்சுல? வீக்கர் செக்ஷன்னா சில்ட்ரனு, உமனு, எஸ்சி எஸ்டிஸ், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். அதுக்கு புரிஞ்சுல? அப்போ இவங்களுக்காக இப்போ எக்ஸாம்பிள் சில்ட்ரன், உமன், எஸ்சி எஸ்டிஸ், டிரான்ஸ்ஜெண்டர், ட்ரைபல்ஸ், இவங்களுக்கு இவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அவங்களுக்கான ஜஸ்டிஸை வழங்குறதுக்கு. ஜஸ்டிஸ்னா புரிஞ்சுல? அதாவது இவங்க ஏன் வீக்கர் செக்ஷன் சொல்றோம்? நம்ம இவங்களுக்கு எல்லா சலுகைகளும் போகலாம் சொல்லலாம், இல்லை இவங்களுக்கு வந்து எல்லா உரிமைகளும் இன்னும் நமக்கு வந்து கவர்மெண்ட் தரப்படலை. என்ன சொல்ற? புரிஞ்சுல? 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது எல்லாருக்குமான விடுதலை கிடைக்கல. எக்ஸாம்பிள் சில்ட்ரனுங்களுக்கு இன்னமும் டிராஃபிக்கிங் பண்றோம்ல, சில்ட்ரன் டிராஃபிக்கிங் பண்றோம், அவங்கள வந்து போர்னில் யூஸ் பண்றோம். உமன்ல வந்து மெரிட்டல் ரேப் இருக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஒடுக்குமுறைகளோட தான் நமக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது. அப்போ இவங்களுக்கான ஜஸ்டிஸை வந்து, இந்த சமூகத்துக்கான ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸை வந்து கவர்மெண்ட் வழங்க ஆரம்பிச்சிடுச்சா? அப்போ அதுக்கான முன்னெடுப்புகளாக கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அதான் அந்த போர்ஷன்ஸ். ஓகேவா? அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சில்ட்ரன் சம்பந்தப்பட்ட கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் இருக்கு. அது ஒரு முக்கியமான ஏரியா. அதுக்கப்புறம் இந்த சில்ட்ரன் தான் வந்து ஒரு வீக்கர் ஏரியா. அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு, அதை படிச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்குமே என்னென்ன பாலிசிஸ் வந்திருக்கு, 1950s இருந்துமே என்னென்ன பாலிசிஸ் வந்திருக்கு. இப்போ லாஸ்ட் இயர், இப்போ நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் இருக்கீங்கன்னா இந்த வருஷம் வரைக்கும் சில்ட்ரனோட டெவலப்மெண்ட்டை அதிகமாக்குற மாதிரி என்னென்ன பாலிசிஸ் இருக்குன்னு படிச்சா முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது நீங்களே உட்காந்து எழுதிக்கலாம். யாரெல்லாம் வீக்கர் செக்ஷன் எழுதி வச்சுக்கிட்டு அவங்களுக்கான பாலிசிஸ் என்ன, அவங்களுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, அவங்களுக்கான அத்தாரிட்டி யார் படிச்சா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதை ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க இந்த வீடியோ முக்கியம் உங்களுக்கு. இந்த வீடியோவை நீங்க டிபெண்ட் பண்ண அவசியம் இல்லை. இதுக்கான ஏரியாஸ்க்கு நீங்க நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகே. அப்போ என்னோட எய்ம் என்னன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, சில்ட்ரன்ல இருந்து, உமன்ல இருந்து, எஸ்சி எஸ்டிஸ்ல இருந்து, இவங்களுக்கான எஜுகேஷன் எப்படி இருக்கு, இவங்களுக்கான செக்யூரிட்டி ரைட்ஸ் எப்படி இருக்கு, சேஃப் கார்ட்னஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை முடிச்சிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு போச்சு. அட் த சேம் டைம் மெயின்ஸ் இருக்குல்ல, மெயின்ஸ்ல சோஷியல் இருக்குல்ல, இதுவும் முடிச்சாச்சு ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறது சில்ட்ரன் முடிச்சிடலாம். ஓகேவா? சில்ட்ரன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். நான் இப்போ சொன்னால, அப்புறம் நம்மளோட கிளாஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், குழந்தைகளுக்காக கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு முதல்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, என்னென்ன பாலிசிஸ் இருக்கு, இப்போ ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா, எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ல மூணு விஷயம் முக்கியம் இல்லை. ஒன்று வந்து அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த மூணுத்துலையுமே குழந்தைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் 21A நீங்க படிச்சிருப்பீங்க, லட்சுமி அதில் போட்டிருக்கோம். வயசு என்னது? 6 to 14 இயர்ஸ்ல. எஸ், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன். ஆல் முக்கியம், ஆல் சில்ட்ரன் ஆஃப் ஏஜ் 6 to 14 இயர்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஆர்டிகல் 21A படி யாரு சில்ட்ரன் அப்படின்னா 14 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க சில்ட்ரன் அர்த்தம். அந்த பாயிண்ட் முக்கியம். ஓகேவா? அப்போ 6 வயசுல உனக்கு ஒரு 6 வயசு ஆயிடுச்சு, இல்லை சில பேருக்கு 14 வயசு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்னது? கல்வின்றது அடிப்படை உரிமையா மாற்றப்பட்டிருக்கு. 21A அது எப்போ ஆட் பண்ணப்பட்டது? 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. அதே சம்மந்தப்பட்டது. ஏன் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி கிடைக்க மாட்டேங்குது? அது காரணம் என்னது? மோஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரன் எங்கே போயிடுறாங்க? வேலைக்கு போயிடுறாங்களே. அப்போ அந்த இடத்துல வேலையை ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கல்விக்கு தள்ளுவாங்க. அது உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. ஆர்டிகல் 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ் எக்ஸெட்ரா முக்கியம். ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, பட் நான் ஒரு ரிவிஷன் பண்ணுறேன். ஆர்டிகல் 24 prohibits the employment of children below age of 14 years. இது முக்கியம். ஆர்டிகல் 24 படி சில்ட்ரனுக்கான வயசு என்ன முடிவு பண்ணப்படுது? 14 இயர்ஸ். தெரியும்ல, ஒரு ஆக்ட் பொறுத்து மாறும். சில ஆக்ட்ல வந்து 16 வயசு வரைக்கும் தான் கொண்டு சொல்லுவாங்க, சில ஆக்ட்ல வந்து 18 வயசுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுல? இப்போ எக்ஸாம்பிள் மேரேஜ் வயசு தெரியும்ல, 18-21 சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 18 வயசு வரைக்கும் குழந்தைன்னு அர்த்தம், அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஒவ்வொரு ஆக்ட்லையுமே அந்த டெஃபினேஷன் ஆஃப் சில்ட்ரன் மாறும். அதை நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஓகே, அகைன் படிக்கிறேன். Article 24 prohibits the employment of children below age of 14 years in factory, mines or other hazardous activities like construction works or railways. Okay, but it doesn't prohibit their employment in any harmless or innocent works. Okay, so 14 வயசு வரைக்கும் ஃபேக்டரி ஒர்க் பண்ணக்கூடாது. ஹசார்டஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்லணும் அவசியம் இல்லை. ஓகே, எங்கே ஒர்க் பண்ணலாம்? ஹார்ம்லெஸ், அந்த குழந்தைக்கு வந்து பிரச்சனை இல்லாத இடத்துல ஒர்க் பண்ணலாம்னு சொல்றாங்களே. ஸோ இந்த 2 ஆர்டிகல் நம்மளோட அடிப்படை உரிமை, 21A 24. அடுத்து பார்க்க போறது ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும். ஒரு அரசு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த 2 ஆர்டிகலை இந்த 2 ஆர்டிகல் பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு சில நலத்திட்டங்கள் உருவாக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 39 டைரக்ட்ஸ் தி ஸ்டேட் டு preserve the health and strength of workers and children against the forcible abuse. புரிஞ்சுல?
அப்போ என்ன அர்த்தம், COVID-19 டைமில் சில்ட்ரனோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு பாலிசி போடுறாங்கன்னா அது ஆர்டிகல் 39 அர்த்தம். அடுத்து பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு. நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்லாம் இருக்குல்ல, இப்போ நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வருதுன்னா, மதிய உணவு திட்டம் வருதுன்னா, குழந்தைங்களுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம், ஆர்டிகல் 39 பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் என்ன பண்ணுது, ஒரு பாலிசி வரணும் அர்த்தம். மேலே 2 ஆர்டிகல் என்ன அர்த்தம், மேலே 2 ஆர்டிகலுமே ஸ்டேட்டை ப்ராஃபிட் பண்ணுது. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கல்வி தரணும், குழந்தைங்க வேலைக்கு வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லுதுல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது. இது வந்து டிபிஎஸ்பி ஸ்டேட் என்ன பண்ண வேண்டியது. அடுத்த பாயிண்ட், டு ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன். இந்த பாயிண்ட் பாருங்க, அன்டில் த கம்ப்ளீட் ஏஜ் ஆஃப் 6 years. புரிச்சுல, 6 வயசு வரைக்குமே கூட ஒன்று இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. 6 வயசுக்கு மேலே அடிப்படை உரிமை வந்துருச்சு, 6 வயசுக்குள்ள டிபிஎஸ் வந்துருச்சு. இப்போ 6 வயசுக்குள்ள என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் வந்து இயர்லி சைல்ட்ஹுட் கேருக்கு பண்ண முடியும், எஜுகேஷனை தர முடியும். அப்போ அதுக்கான பாலிசிஸ் என்ன, யாரெல்லாம் இருக்கா, இன்ஸ்டியூஷன் இருக்கா அர்த்தம். இன்ஸ்டியூஷன் அப்படி இல்லை, பாலிசின்றது கவர்மெண்டோட ஒரு ஃபிலாசபி வச்சுக்கலாம், ஆனால் இன்ஸ்டியூஷன் தான் முக்கியம், அதுதான் கவர்னன்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி நம்ம படிச்சோம்ல, ரைட் டு இன்ஃபர்மேஷனை வந்து யார் எந்த ஆஃபீஸர் பார்க்குறாரு, ஆஃபீஸர் இருக்காருல்ல, அதுதான் கவர்னன்ஸ். ஓகேவா, எப்பவே சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கும்போது அந்த விஷயத்தோட ஃபிலாசபி படிக்கணும், அந்த விஷயத்தோட கவர்னன்ஸ் படிக்கணும். ஏன்னா கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த ஃபிலாசபி நடைமுறைப்படுத்தப்படும். ஓகேவா, ஸோ எந்த பாலிசி படித்தாலுமே அந்த பாலிசியோட அத்தாரிட்டி யாருன்னு பார்க்கணும், அந்த அத்தாரிட்டியோட போஸ்ட் என்னன்னு பார்க்கணும், அத்தாரிட்டிக்கான இண்டிபெண்டன்ஸ் இருக்கா பார்க்கணும். ஓகே, அந்த அத்தாரிட்டிக்கு டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கா பார்க்கணும். அதெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன தத்துவத்தை ஃபாலோ பண்ண ஆசைப்படுறோமோ அது நடைமுறை பார்க்க முடியும். ஓகே, அடுத்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இது நமக்கான மக்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது. ஆர்டிகல் 51A என்ன பண்ணணும், இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்ட் டு ஹர் சைல்ட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப், இந்த ஏஜ் பாருங்க 6 to 14 years. This duty was added by 86th Constitutional Amendment Act 2002. ஓகேவா, அப்போ கல்வி தர வேண்டியது யாரோட பொறுப்பு, ஸ்டேட்டோட பொறுப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி யார் இருக்குமா, அந்த நாட்டோட குடிமகன் இருக்குல்ல. அப்போ நம்ம வந்து ஒரு ரோட்லேயோ யாரோட வீட்லேயோ ஒரு 14 வயசுக்குள்ள ஒரு ஆள் ஒரு குழந்தை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, அவங்க உண்மையாக படிக்கிறாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு டேபிள்ஸ் கேட்கலாம். கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும்ல. ஒருவேளை அவங்க ஆன்சர் பண்ணலன்னா கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட், எல்லாரையுமே உங்கள் ஸ்கூல் படிக்கிறாங்க செக் பண்ண முடியாது. அப்போ இட் இஸ் டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்ட் ஆர் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 14 years. ஸோ இதுதான் என்னது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். நீங்கள் மெயின்ஸில் சில்ட்ரன் சம்மந்தப்பட்ட பாலிசி வந்தாலும் கொஸ்டின் கேட்டாலுமே இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தாமல் இன்ட்ரொடக்ஷன் எழுதுறாங்க. ஓகேவா, அடிப்படை ஒரு 21A 24 இருக்கு. ஓகே, ஃப்ரீ கம்பல்சரி தெரியும் உங்களுக்கு. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டிபிஎஸ்பியில் 39 45, அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 51. இந்த ஆர்டிக்கல் மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல, எஸ், அப்போ இந்த ஆர்டிக்கல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளோட தத்துவங்கள். ஓகே, நம்ம குழந்தைகளை எப்படி பார்க்குறோம். ஓகே, இந்த தத்துவத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான இன்ஸ்டியூஷன் இருக்குது, அதான் முக்கியமானது. நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், NCPCR. உங்களுக்கு அந்த மீனிங்கே புரியுதுல்ல, அதாவது சைல்ட் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பாதுகாப்பு பற்றியும் பேசுகிற கமிஷன். என்ன இருக்கும், சைல்டை பற்றி சம்மந்தப்பட்ட கல்வி, சாப்பாடு, நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே இந்த பாடி பார்த்தோம்ல. எஸ், நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல இது ஸ்ட்ராங்கான பாடியா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான பாடி தான். இட் இஸ் ஏ ஸ்டாட்டுட்டரி பாடி. அப்போ ஆக்டிவிட்டி வந்திருக்கு, என்ன ஆக்டிவிட்டி வந்திருக்கு, கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005. இது புரிஞ்சு போச்சு. ஓகே, இங்கே போட்டு இந்த கமிஷன் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங் இன் 2007. ஓகே, இந்த கமிஷன் எந்த கண்ட்ரி யார் கண்ட்ரோல் கீழே இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்ட் டெவலப்மெண்ட். அப்போ கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இப்போ வந்து அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரினா என்ன ஆகும், அப்போ காசு சம்மந்தப்பட்ட கண்ட்ரோல் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஒன்றும் ஒர்க் பண்ண முடியாது இந்த பாடியால். அப்போ உமன் சைல்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும்போது மட்டும் தான் நல்லா ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அது ஒரு பாயிண்ட். பட் நமக்கு இப்போ எக்ஸாம் பேஸ் படிக்கணும்னா முதல்ல இந்த கமிஷன் வந்து சில்ட்ரனை எப்படி டிஃபைன் பண்ணுது இங்கே போட்டுருப்பாரு. The commission considers the everyone up to age of 18 under the definition child. 18 வயசுக்குள்ள வரைக்கும் சைல்டு தான். யார் சொல்றா, கமிஷன் சொல்லுது. ஓகே, ஸ்டாட்டுட்டரி பாடி ஏன் வந்துச்சு, சைல்டு ரைட்ஸை டிஃபெண்ட் பண்றது, ப்ரொமோட் பண்றது, பாதுகாக்கிறது. அதே மாதிரி உலக அளவு இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் 1918 அதை ராட்டிஃபை பண்ணிடுச்சு கவர்மெண்ட். கரெக்டா, அப்போ யார் ராட்டிஃபை பண்றா, NCPCR தான் ராட்டிஃபை பண்ணி. அப்போ அடுத்து கமிஷன், இந்த கமிஷன் யார் இருக்குதா, கவர்மெண்ட்டே இருக்குதா இல்லை யாரு தான் பாத்துக்கிறா தெரியணும்ல. எஸ், கம்போசிஷன் ஆஃப் கமிஷன். இந்த கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் மெம்பர்ஸ். ஒரு சேர்பர்சன் இருக்காங்க. சேர்பர்சன் யார் இருப்பாங்க, கவர்மெண்ட் கிடையாது. த பர்சன் ஆஃப் எமினன்ஸ் அண்ட் ஹஸ் டன் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் ஃபார் ப்ரமோட்டிங் த வெல்ஃபேர் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்க கூட வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஒரு ஆளை தான் இப்போ சேர்பர்சனாக போடுறாங்க. ஓகே, அப்போ அந்த சேர்பர்சன் யாரும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 2 பேர் கண்டிப்பாக இருக்கணும், அட்லீஸ்ட் 2 or உமர் கண்டிப்பாக இருக்கணும். அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவங்க கூட யாரு, பொலிட்டிஷியனோ மினிஸ்டரோ கிடையாது. இல்லை, தீஸ் மெம்பர்ஸ் ஷுட் பி எமினன்ஸ் தான். எமினன்ஸ், இன்டெகிரிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சில்ட்ரன் ஃபீல்டில். All of them are appointed by the central government. இந்த பாயிண்ட் முக்கியம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
ஓகே, அடுத்து பாயிண்ட் பாருங்க. The Commission's mandate is to ensure that all laws, policies, programs and mechanisms are in consonance with the child rights. இப்போ கவர்மெண்ட் எந்த லா போட்டாலுமே அந்த லாவை என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணி சைல்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அடுத்து பார்க்க போகிறது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து சொல்ல படிக்கணும் அவசியம் இல்லை, எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடும். ஃபங்க்ஷன் ஆஃப் NCPCR as laid out in CPCR Act 2005 அதானே பார்த்தோம். எஸ், கமிஷன் போட்டாங்களே, கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் CPCR 2005, 2007 வந்துச்சு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சைல்டு வயசு என்ன 18. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா சேஃப்கார்ட்ஸும் பார்ப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கன்சர்ன் ஆச்சுன்னா ஆனுவல் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. இந்த வருஷம் குழந்தைங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, நல்லா மாற்றலாம் அப்படின்னு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி சைல்டு ரைட்ஸ் வயலேட் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் ஏதாவது ட்ரீட்டிஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ரிசர்ச் பண்ணுவாங்க சைல்டு ரைட்ஸ்க்காக, அந்த குழந்தைங்களை பற்றி சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் எனி அதர் ஃபங்க்ஷன் விச் தி கமிஷன் மே கன்சிடர் நெசசரி ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன் சைல்ட் ரைட்ஸ் புரிச்சுல. அப்போ அந்த கமிஷனே வந்து யோசிக்குது, இந்த விஷயங்கள் முக்கியமானது நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அவங்க அது ஒர்க் பண்ண முடியும். The commission, இந்த பண்ண முக்கியம், the commission shall not inquire into any matter which is pending before the state commission or any other commission duly constituted under the any law for the time being force. ஓகேவா, அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, போக்சோ ஆக்ட்ல ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்லாம் இருக்குல்ல, இந்த ஆக்ட்ல சில பாயிண்ட்ஸ் யாருக்கு அதிகாரம் தருது, NCPCR அதிகாரம் தருது. The commission has also been given certain responsibilities under the POCSO Act, RTE Act. ஓகேவா, அடுத்த இனிஷியேட்டிவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், COVID-19 டைம்ல பண்ணது. பேர் பாருங்களேன், பால் ஸ்வராஜ் போர்ட்டல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது COVID-19 டைம்ல குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதுக்கோ இல்லை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போட்டிருப்பாரு, இட் இஸ் அன் ஆன்லைன் ட்ராக்கிங் போர்ட்டல் பால் ஸ்வராஜ் ஃபார் சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் COVID-19 டைம்ல அவங்களோட பேரண்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கான அடுத்த லைஃப் என்ன அதை பத்தி. The portal will also be used to track the children who have lost both their parents during the COVID-19. ஓகேவா, ஸோ சிம்பிளா வாட் இஸ் பால் ஸ்வராஜ் போர்ட்டல் அப்படின்னா, COVID-19ல அஃபெக்ட் ஆன சில்ட்ரனுக்கான ஒரு ஆன்லைன் போர்ட்டல். இது வரைக்கும் பை 1 June 2020 இந்த போர்ட்டல் டீடைல்ஸ் ஆஃப் நியர்லி 10,000 சில்ட்ரன் பிட்வீன் ஏஜ் குரூப் ஆஃப் 0 to 17 years ஆர்ஃபண்டா இருக்கிறவங்க இல்லை அபண்டன் ஆனவங்க டியூரிங் தி COVID-19. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல COVID-19க்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது, லேபர் அதிகமாகறாங்க, சைல்டு லேபர் அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், இதில் பார்க்கலாம். அப்போ யார் அதிகமாக சைல்டு லேபர் ஆகிறாங்கன்னா, 2 பேர் இருக்காங்க. பேரண்ட்ஸ் இருக்கிறவங்களும் அனுப்பி விடுறாங்க, பேரண்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்களே அவங்களும் இருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆன ஆட்கள் மட்டும்தான் COVID-19. இது போட்டிருப்பாரு, த கோவிட் கேர் லிங்க் ஆன் தி போர்ட்டல் ஹாஸ் பின் ப்ரொவைடட் ஃபார் தி கன்சர்ன்ட் ஆஃபீஸர் ஆர் டிபார்ட்மெண்ட் டு அப்லோட் தி டேட்டா ஆஃப் சச் சில்ட்ரன். நமக்கே ஒரு குழந்தை தெரியுது, அப்பா அம்மா இறந்து போயிருக்காங்க COVID-19ல, தனியாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒரு ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, எதில் அப்லோட் பண்ணலாம், இந்த கோவிட் இந்த பால் ஸ்வராஜ் போர்ட்டல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் அதை பார்த்துக்கும், அவங்களுக்கான எல்லா சலுகையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ வாட் இஸ் தி நீட் ஆஃப் பால் ஸ்வராஜ் போர்ட்டல், growing problems related to children affected by COVID-19. இங்கே போட்டிருப்பாரு, through this portal the commission would be able to get information to know whether the child is getting his entitlement. அந்த குழந்தைக்கான சரியான காசு போதா இல்லையா, பெனிஃபிட் போதா, மானிட்டரி கெயின்ஸ் போதான்றதை பார்த்துருவாங்க. through the data filled in the portal by the district officer and state officers of each child. அடுத்த டாபிக் தெரியுதுல, மேலே பார்த்தோம்ல நேஷனல் கமிஷன் பார்த்தோமா, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் பார்த்தோமா, அதே மாதிரி தான் இதுவும். இது ஸ்டேட் கமிஷன் அவன் தான், ஸ்டேட் கமிஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அவன் தான். ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ தெரியும், இப்போ யூடி ஃபார்ம் வச்சுல இங்கே ஜம்மு காஷ்மீர்லையும் லடாக்லையும் இப்போ அந்த ஊர்லேயுமே என்ன பண்ணிட்டாங்க, SCPCR உருவாக்கணும், ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் சைல்ட் ரைட்ஸ் உருவாக்கியிருக்காங்க அவன் தான். ஆஸ் ஆஃப் ஜூலை 2021 SCPCR have been set up in all the states and UTs except the 2 newly constituted UT ஜம்மு காஷ்மீர். ஓகேவா, இப்போ அது உருவாக்கிட்டாங்க அவ்வளோதான். அடுத்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு, வாட் ஆர் தி இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் ஹெல்பிங் தி சில்ட்ரன் அஃபெக்டட் பை COVID-19 பேண்டமிக். பிரைம் மினிஸ்டர் உருவாக்கியிருக்காரு PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன். மீனிங் புரிஞ்சுல, எஸ் நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு குழந்தையோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குழந்தையோட படிப்பு, யூனிஃபார்மு, காலேஜு, சாப்பாடு எல்லாத்துக்குமே என்ன ஆகிடும், இந்த PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன்லேருந்து காசு போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்குமே. இங்கே போயிட்டு இருப்பாங்க, லோன் கூட தருவாங்க, ஆனால் அந்த லோனில் வர வட்டி இருக்குல்ல, வட்டி மட்டும் தான் கவர்மெண்ட் கட்டும், மிச்சத்தை படிச்சு கட்டிக்க வேண்டியதான். இங்கே போட்டிருப்பாரு. ஸோ PM மோடி அனௌன்ஸ்டு தி PM கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம் 2021. ஓகேவா, இந்த வருஷம் தான், அதனால் முக்கியம். அதில் இருக்கிற 4 பாயிண்ட் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் எய்ம் பார்த்துக்கேன், ஆல் தி சில்ட்ரன் ஹூ ஆர் லாஸ்ட் போத் பேரண்ட்ஸ் ஆர் சர்வைவிங் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் இல்லை அடாப்டிவ் பேரண்ட்ஸ், யார் இறந்து போயிட்டாலும் சரி during the COVID-19 will be supported under the PM cares for children scheme. ஒரு எய்ம் என்ன, ஃபிக்ஸ்டு டெபாசிட் நேம் சைல்டு அப்படின்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய். The PM cares will contribute through specially designed scheme to create a corpus of rupees 10 lakh for
ஈச் சைல்டு. ஒரு குழந்தை வளர வரைக்கும் முக்கியமாக தேவை 10 லட்சம் இல்லை, 10 லட்சம் போட்டுருவாங்க. when he or she reaches the 18 years of age, this corpus will be used to give monthly financial support from 18 years of age, stipend from, okay, for the next 5 years to take care of his personal requirement during the period of higher education. புரிச்சுல? எஸ். அது கூடவே சரி, on reaching the age of 23, he she will get the corpus amount as one of the lump sum for the personal professional use. ஓகே, 18 வயசு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த காலேஜ் படிக்கிற டைமில் அவன் காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு 23 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய தொகை கொடுப்பாங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கோ. அப்போ அது வரைக்கும் அதுக்குள்ள வயசு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதாவது 18 வயசுக்கு மேலே காசு தராங்க. கரெக்டாக ஒரு அடுத்த 18 வயசுலேருந்து 5 வருஷம் வரைக்கும் காசு கொடுத்துட்டே இருப்பாங்க அவனோட பர்சனல் ரெக்குவயர்மெண்ட். 23 வயசுக்கு அப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட் தராங்க. அப்போ 18 வயசுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 10 years த சைல்டு வில் பி கிவன் அட்மிஷன். என்ன சொல்கிறேன் புரிஞ்சுல? எஸ். அந்த யாரோட இப்போ 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பையனோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் காசு தருவாங்க. அதுவே அந்த குழந்தையோட வயசு வந்து அண்டர் 10 years the child will be given admission in the nearest KV school, Kendriya Vidyalaya school, or in a private school as a day scholar. If the child is admitted in a private school, the fees as per the RTA norms will be given from the PM CARES. The PM CARE will also pay for the expenditure of uniform, textbook. அதுவே அடுத்து அவனோட ஸ்கூல் எஜுகேஷன் ஃபார் நெக்ஸ்ட் 11 to 18 years அதுவும் யார் பார்த்துப்பா, கவர்மெண்ட் பார்த்துக்கும். The child will be given admission in the central school, residential school. முக்கியமானது அது டே ஸ்காலர் ஸ்கூல். தெரியல உங்களுக்கு, கவர்மெண்ட்டே 11 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சச்சஸ் சைனிக் ஸ்கூலு, நவோதயா வித்யாலயா இங்கே சேர்க்கலான்னு சொல்கிறாங்க. எல்லாமே சேம் தான். ஃபுல்லாக உங்களுக்கு லாஜிக்கலாகவே அந்த லைனில் படித்தாவே கவர்மெண்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள், த சைல்டு வில் பி அசிஸ்டட் இன் obtaining எஜுகேஷன் லோன். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். அப்புறம் நீ சம்பாதிச்சு கட்டிக்க வேண்டியதான். அப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப், டியூஷன் ஃபீஸு எல்லாம் பார்த்துப்பாங்க. ஆல் சில்ட்ரன் வில் பி enrolled as a beneficiary under the Ayushman Bharat scheme with a health insurance covers of 5 lakhs. The premium amount for these children till the age of 18 will be paid by PM CARES. இதெல்லாம் நடக்குது. அடுத்து நான் படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக் வந்து சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன். முக்கியம் இல்லை, COVID-19 டைமில் அதிகமான சைல்டு மேரேஜ் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இது முக்கியம். ஓகே, இங்கே போட்டிருப்பாரு. இன் ஜூன் 2020 the central government Ministry of Women இருக்குல்ல has formed a 10-member task force to recommend among other things whether the legal age of marriage for women could be changed from 18 வயசுல இன்னும் அதிகமாக்கலாமா, சேஞ்ச் பண்ணலாமான்னு ஐடியா இருக்கு. The task force is headed by Jaya Jaitley and also has a Niti Aayog member. Okay. In 2020 ஜனவரி மாதம் various newspaper reported that task force submitted its report PMO. இது வந்து கிரிட்டிக் பண்ணாங்க நிறைய நியூஸ் பேப்பர். இதில் வந்து சில கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் பாயிண்ட்லாம் இருக்குன்னு கிரிட்டிக் பண்ணாங்க. அது தேவையில்லை. சைல்டு மேரேஜ் பற்றி சம்மந்தப்பட்ட போய் மறுபடியும் நியூஸ் வந்து இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எவல்யூஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் பார்க்கணும். 2 பாயிண்ட்ல முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 1891 ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் படிச்சிருப்பீங்களா மாடர்ன் இந்தியாவில். இட் ரைஸ் டு தி ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஃப்ரம் 10 years to 12 years. ஸோ 1891 முன்னாடி வரைக்கும் 10 வயசு தானாலே மேரேஜ் 6 உண்டு. இப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது, 12 இயராக மாற்றுது. அடுத்து வரது தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற ஆக்ட், சாரதா ஆக்ட். அதுக்கு இன்னொரு பேர் தான் சைல்டு மேரேஜ் ஆக்ட் சொல்லலாம். சைல்டு மேரேஜ் கிடையாது, சைல்டு மேரேஜ் ரிஸ்ட்ரெயின்ட் ஆக்ட் 1929. This act fixed the minimum age of marriage to girls 14, boys 18. இது என்ன பண்றாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களே. This act was amended in 1978 to increase the age to 14 to 18, 1821 for boys. மறுபடியும் 2006 Prohibition of Child Marriage Act also have the same provision. இதே வயசு தான். ஓகே, அப்போ சைல்டு மேரேஜ் லா பேஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த சைல்டு மேரேஜ் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் படி யாரெல்லாம் குழந்தைகள் 18 வயசு வரைக்கும் இருந்தால் அது பெண் குழந்தை, 21 வயசு வரைக்குமே அது ஆண் குழந்தை தான். ஓகேவா, என்ன சொல்ற புரியுதுல? உனக்கு வயசு 20 தான் ஆகுது, நீ மேரேஜ் பண்றேன்னா சைல்டு மேரேஜ் தான், நீ குழந்தை தானே அர்த்தம். யார் சொல்றா? சைல்டு மேரேஜ் ரெசிஸ்டன்ட் ஆக்ட், ஷாரதா ஆக்ட் சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் படிக்க வேண்டியது என்னன்னா இந்த ஆக்ட் தான் படிக்கணும். இப்போ ஏன்னா நம்ம இது இருக்குல்ல, அதாவது இது 1929 ஆக்ட் தான். ஓகே, 1929 ஆக்ட் ஒரிஜினல் ஆக்ட் தான் என்ன பண்றாங்க, லைட்டாக ஒரு பாயிண்ட் மாற்றி இருக்காங்க. ஆனால் 2006 ஆக்ட் முக்கியம். அது வேற ஆக்ட், தனி ஆக்ட். இது த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. 2007 கேம் இன்டு ஃபோர்ஸ். இது சேம் தான். ஹூஸ் சைல்டு as defined as male 21, female 18 தான். A child marriage is any marriage where either of the contracting parties child. ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தவங்க சைல்டாக இருந்தால் கூட சைல்டு மேரேஜ் தான். அப்போ கண்டிப்பாக சைல்டு மேரேஜ் பண்ண பனிஷ்மெண்ட் இருக்கும்ல. எஸ், அஃபென்சஸ் பனிஷ்மெண்ட் அண்ட் ஆக்ட். கண்டிப்பாக 2 வருஷம் இம்ப்ரெஷன்மெண்ட். அதாவது மேல் அடல்ட் யார் வந்து சைல்டு மேரேஜ் கான்ட்ராக்ட் போடுறாங்களோ, இல்லை வந்து அந்த மேரேஜை ஒத்துக்கிறது, இல்லை பனிஷ்மெண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் ஆர் பெர்மிட்டிங் தி சாலிடைசேஷன் ஆஃப் மேரேஜ். புரிஞ்சுல, நான் மேரேஜ் பண்ண ஒத்துக்கிற சைல்டு, உனக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. நீ தான் கான்ட்ராக்ட் ரெடி பண்ணுற, உனக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் ஒத்துக்கிறீங்க, உங்களுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. எல்லாருக்குமே கண்டிப்பாக
2 years of rigorous imprisonment உண்டு. ஆர் இந்த பாயிண்ட் முக்கியம். ஆர் வித் எ ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1 lakh rupees ஆர் போத். அதே மாதிரி அந்த மேரேஜ் என்னதான் கிடையாது, அது வந்து வேலிட் கிடையாது, வாய்ட் தான். த மேரேஜ் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் நல். அது உங்களுக்கு தெரியல, வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் லீகல் கார்டியன். என்ன சொல்கிறேன் போச்சுல, எப்போ வந்து சைல்டு மேரேஜ் வந்து ராங் சொல்லிடலாம் பர்மிஷன் இல்லாமல். அதேமாதிரி இந்த மேரேஜ் டேக்ஸ் பிளேஸ் பை ஃபோர்ஸ், இல்லைனா இப்போ சைல்டு இஸ் சோல்டு ஃபார் தி மேரேஜ். இதெல்லாம் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இந்த ஆக்ட் எப்போ வந்துச்சு? 2006 2007 தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஒருவேளை ஒருத்தர் 2004 சைல்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்கள தண்டிக்க முடியுமா? அந்த பாயிண்ட் முக்கியம் இல்லை. இல்லைன்னா ஒருவேளை சைல்டு மேரேஜ் ஆகிட்டு குழந்தை வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு, அப்போ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி பாயிண்ட்ஸில் தான் எக்ஸப்ஷன் அதை பார்க்கணும். இப்போ இங்கே போட்டு பாருங்களேன், த சைல்டு மேரேஜ் விச் டுக் பிளேஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் திஸ் ஆக்ட் கேன் பி மேட் வாய்ட் பண்ண முடியும் பை த பர்சன் ஹூ வாஸ் ஏ சைல்டு அட் த டைம் ஆஃப் மேரேஜ். அந்த மேரேஜ் நடக்கும்போது உங்கள் வயசு குழந்தையா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக தான், ஓகேவா? ஆனால் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. பட் தி மேரேஜ் மஸ்ட் பி வாய்டட் பிஃபோர் தி பர்சன் ஹூ வாஸ் த சைல்டு கம்ப்ளீட்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் செகண்ட் இயர் ஆஃப் தி மெச்சூரிட்டி. அதாவது சைல்டு மேரேஜ் நடந்தும் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, அந்த 2 வருஷம் ஆகியும் அவங்க வந்து சைல்டு வயசுக்குள்ள 18 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக கேன்சல் பண்ணிடலாம். புரிஞ்சுல? எ சைல்டு கம்ப்ளீட்ஸ் ஹிஸ் செகண்ட் இயர் ஆஃப் மெச்சூரிட்டி. இந்த பாயிண்ட் பாருங்க, த சைல்டு கன்சீவ்ட் ஆஃப் சச் மேரேஜ் will be considered legitimate child notwithstanding whether the marriage is annulled or not. மேரேஜ் வந்து வாய்டா இல்லையோ பிரச்சனை கிடையாது, ஒருவேளை சைல்டு இருந்துச்சுன்னா லெஜிட்டிமேட் சைல்டு தான். இப்போ சமீபத்தில் கொரோனா ஊரடங்கை பயன்படுத்தி மதுரை மாவட்டத்தில் மட்டும் 44க்கும் அதிகமான குழந்தை திருமண புகார்கள் போயிருக்கு. அதில் 36 திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக குழந்தை திருமணங்கள் நடைபெற்ற இடமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் தெரிவித்துள்ளது. குழந்தை திருமணம் எங்காவது நடைபெறுவதை கேள்விப்பட்ட இல்ல குழந்தை திருமணம் நடைபெறுங்கிற விஷயம் தெரிய வந்தாலோ அதை கேள்விப்பட்ட நபர்கள் அல்லது தெரிந்து கொண்ட நபர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்கலாம், மாவட்ட நீதிபதியிடம் புகார் தெரிவிக்கலாம். 1098 என்ற சைல்டு ஹெல்ப்லைன் குழந்தை உதவி மையம்னு வச்சிருக்காங்க, தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கு. இந்த நம்பருக்கும் நம்ம தொலைபேசியில் தகவல் தெரிவிக்கலாம். குழந்தை திருமணம் நடைபெற்றுச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த திருமணம் சட்டத்தின் பார்வையில் அந்த திருமணம் எப்படிப்பட்ட திருமணம் அப்படின்னு பார்த்தா சட்டத்தின் பார்வையில் இல்லா நிலையில் நானஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குழந்தை திருமணம் நடைபெற்றிருந்தால் அந்த திருமணத்தை நாம வந்து டைவர்ஸ் கேஸ் மாதிரி போட்டு டைவர்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த திருமணம் செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் நம்ம முறையீடு செய்து அதற்கான பரிகாரம் அந்த திருமணத்தை ரத்து செய்ய முடியும். ஏன்னா அந்த திருமணம் சட்டத்தின் பார்வையில் அப்படி திருமணமே நடைபெறல, செல்லாது அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஈஸியா இந்த திருமணம் செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி நீதிமன்றத்தில் நம்ம முறையிட்டு பரிகாரம் போறோம். தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று குழந்தை திருமண தடை சட்டம் 2006 பற்றி பார்ப்போம். அதாவது 18 வயது நிரம்பாத பெண்ணுக்கும் 21 வயது நிரம்பாத ஆணுக்கும் திருமணம் செய்வதை தடுக்கும் சட்டம் தான் இந்த குழந்தை திருமண தடை சட்டம். இந்த சட்டத்தின் நோக்கம் என்னென்றால் 21 வயது நிரம்பாத ஒரு ஆணுக்கோ 18 வயது நிரம்பாத ஒரு பெண்ணுக்கோ திருமணம் நடந்திருந்தால் அந்த திருமணத்தை செல்லத்தக்கதாக ஆக்குவது மற்றும் இந்த குழந்தை திருமண சட்டத்தை நடத்தியவருக்கு தண்டனை வழங்குதல், இதுதான் இந்த சட்டத்தின் நோக்கம். இந்த சட்டம் என்ன வகையில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது? இந்த குழந்தை திருமண சட்டத்தின் படி, அதாவது 18 வயதுக்கு கீழுள்ள பெண் குழந்தைக்கு திருமணம் செய்யப்பட்டிருந்தால் அந்த பெண்ணிற்கு பாதுகாப்பு வழங்குதல், சட்ட ரீதியான வழிவகைகளும் மருத்துவ வசதிகளும் செய்து தருதல், அடுத்து அந்த பெண் குழந்தையை பராமரித்தல், அடுத்து வாழ்க்கை ஆதாரத்திற்கு வழிவகை ஏற்படுத்தி தருதல் இந்த சட்டத்தின் நோக்கம். இந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு இந்த வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். மேலும் இந்த திருமணத்தில் குழந்தை பிறந்ததற்கு சட்டப்படியான ஒரு அந்தஸ்தை வழங்குதல், இவை இந்த சட்டத்தின் நோக்கமாகும். அதேபோல் இந்த சட்டத்தின்படி எவ்வளவு தண்டனை, அபராதம் எவ்வளவு என்றால், இந்த சட்டத்தின்படி அதாவது 18 வயது நிரம்பாத ஒரு பெண்ணுக்கும் 21 வயது நிரம்பாத ஒரு ஆணுக்கோ திருமணம் நடந்திருந்தால் அந்த திருமணத்தை நடத்தியோருக்கு 1 லட்சம் அபராத தொகையும் 2 ஆண்டு சிறை தண்டனையும் இந்த சட்டத்தின்படி வழங்க முடியும். மேலும் 21 வயது நிரம்பிய ஆண் 18 வயது நிரம்பாத ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த ஆணுக்கும் இதேபோல் தண்டனை 2 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் விதிக்க இந்த சட்டத்தில் வழிவகை உள்ளது. மேலும் இந்த திருமணத்தில், அதாவது குழந்தை திருமணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் இதே தண்டனை, அதாவது 2 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் விதி வழங்குவதற்கு இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதை யாரிடம் புகார் செய்வது? யாரெல்லாம் புகார் செய்யலாம்? யார் வேணுமாலும் இந்த தகவல் கிடைத்தவுடன் புகார் செய்யலாம். அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு நீங்கள் புகார் செய்யலாம், அல்லது மாவட்ட நீதிபதியிடம் புகார் செய்யலாம், அல்லது குழந்தை தடுப்பு அலுவலர், அதாவது சமூக நல அலுவலர் தான் கூடுதலாக இந்த பொறுப்பை வகிப்பார், அவரிடம் நீங்கள் புகார் செய்யலாம். மேலும் இந்த குழந்தை திருமணம் பற்றியோ குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் பற்றியோ நீங்கள் புகார் செய்ய வேண்டும் என்றால் டோல் ஃப்ரீ நம்பர், இலவச தொலைபேசி எண் 1098 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் புகாரை தெரிவிக்கலாம். சார், நமக்கு இன்னைக்கு கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் வந்து கடைசி கொஸ்டினாக வந்து மேரி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து 18 வயசு பூர்த்தி ஆகிறதுக்கு 4 மாதம் இருக்கும்போதே காதல் திருமணம் செஞ்சு அவங்க வந்து காதலனோட போயிட்டாங்க. பெற்றோரோட வற்புறுத்தல் காரணமாக அவரோட ஒரு 4 மாதமும் கூட அதிகமாக 18 வயசு நிறைஞ்சு ஒரு 6 மாதமும் அவரோட வாழ்ந்து இப்போ பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க செஞ்ச அந்த திருமணம் சட்டப்படி செல்லுமா செல்லாதான் கேட்குறாங்க. அதாவது பெண்ணுக்கு 18 வயசு பூர்த்தி அடையணும், ஆணுக்கு 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கும். அப்போ ஏற்படுகின்ற திருமணம் தான் சட்டப்படி செல்லும். ஆனால் இந்த நேரம் வந்து முதல்ல 18 வருஷத்துக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடி சட்டப்படியான
வயது பூர்த்தி அடையாத வயதில் கல்யாணம் வச்சிருக்காங்க. அதனால இந்த திருமணம் செல்லாதுதான். ஆனால் 18 வயசுக்கு அப்புறம் இவங்க சேரணும்னு நினைச்சா சேர்ந்துக்கலாம். அதுக்கு வந்து சட்டம் வந்து எந்த தடையும் சொல்லலை. இப்போ அவங்க மனம் வந்து மறுபடியும் சேர்ந்துக்கிறோம் சார் அப்படின்னா அது வந்து சட்டம் அங்கேயே இருக்குது. திருமணமே பண்ணலைனா கூட பூர்த்தி அடைந்த ஒரு பெண், சட்டப்படி பூர்த்தி அடைந்த ஒரு பெண், சட்டப்படி வயது பூர்த்தி அடைந்த ஒரு ஆண் சேர்ந்து வாழலாம்னு சட்டமே சொல்லுது. ஸோ இந்த ஆக்டில் இதுக்கு மேலே நூக்ஸ் அண்ட் கார்னர் வந்து தமிழில் எந்த வீடியோவுமே இல்லை, நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. அதை விட அதிகமாக தான் இருக்குது. இங்கிலீஷ்மே இல்லை, ஃபுல்லாக ஹிந்தியாக தான் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா படிக்கணும். இங்கே போட்டிருக்குல்ல இந்த பாயிண்ட் இருக்கு. சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்னு ஒரு ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஷால் அப்பாயிண்ட் தி சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர். அவர் டியூட்டி என்னது? நோ சைல்டு மேரேஜ் டேக்ஸ் பிளேஸ். அவர் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்காரோ அங்கே வந்து சைல்டு மேரேஜ் நடக்காத மாதிரி அவர் பார்த்துக்கணும். அதுக்கான எவிடன்ஸை ரெடி பண்ணணும், அவேர்னஸ் உருவாக்கணும், சென்சிடைஸ் பண்ணணும். அடுத்து இந்த கேஸ் முக்கியம். மேலே பார்த்தோம்ல அதுக்கு ரிலேட்டடாக தான் இதுவும் வரும். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் பேர் படிங்களேன். இண்டிபெண்டன்ட் தாட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2017 முக்கியம். இந்த கேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கேர்ள் மேரேஜ் பண்ணிக்கணும்னா எந்த வயசு கண்டிப்பாக இருக்கணும்? 18 வயசுக்குள்ள இருக்கணும்ல. 18 வயசுக்குள்ள ஒரு குழந்தைய நம்ம ஒரு கேர்ளை மேரேஜ் பண்ணி கொடுத்தா சைல்டு மேரேஜ். கரெக்டாக இது நமக்கு தெரியும். 18 வயசுக்குள்ள ஒரு கேர்ளை நம்ம மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது தப்பு, அது வாய்டு, செல்லாம் சொல்லிடலாம். ஓகேவா? இது வந்து நமக்கு இப்போ ஃபாலோ பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல செக்ஷன் 375 இது வந்து யாரையோ பிரிட்டிஷ் உருவாக்குனதுன்னு. எஸ், விச் டிஃபைன்ஸ் தி ரேப்பை டிஃபைன் பண்ணுற செக்ஷன் வந்து 375. ஓகேவா? அந்த காலத்தில் இருந்த ஒரு செக்ஷன். இதில் இந்த ரேப்பில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. அதில் இந்த லைன் படினா உங்களுக்கு புரிஞ்சிடும். Contain the exception provision which state that rape law would not apply to assault of sexual intercourse by a husband on his wife who is above 15 years old. மீனிங் புரிஞ்சுல? இங்கே மேலே நம்ம அந்த ஆக்ட்லாம் பார்த்தோம்ல, இங்கெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் சாரதா ஆக்ட் இருக்கா? திஸ் லா த மினிமம் ஏஜ் ஆஃப் மேரேஜ் டு 14 இயர்ஸ் மாற்றிட்டாங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 18 வயசுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் வந்து இப்போ 14 வயசு ஆயிடுச்சு. ஒருவேளை 15 வயசு ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு, 15 வயசு ஆயிடுச்சு. 15 வயசுக்கு மேலே ஒரு கேர்ளுக்கு வந்து அந்த மேல் வந்து செக்ஸ் பண்ணுறாருன்னா இதில் வராது. செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறாருன்னா அது ரேப்பில் வராது. எக்ஸப்ஷன் இருக்குல்ல. என்ன பாயிண்ட் சொல்கிற புரியுதுல? ஜென்ரலாகவே நம்ம இந்தியாவில் 18 வயசு கீழே மேரேஜ் பண்ணாலே தப்பு. கரெக்டா? ஆனால் அந்த காலத்தில் உருவாக்குற ஒரு செக்ஷன் 375 ஒரு எக்ஸப்ஷன் இருக்குன்னா சொல்கிறாங்கன்னா ரேப் லா வுட் நாட் அப்ளை. இப்போ 15 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா 15 to 18 வயசு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 15 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்ட் இன்டர்கோர்ஸ் பண்ணாருன்னா அது ரேப்ல வராதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்மளோட இப்போ ஃபாலோ பண்ற விஷயத்துக்கு ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குல்ல, இதை தூக்கிடலாமா தப்புன்னு ஒரு கேஸ் போடுறாங்க. அதுதான் இண்டிபெண்டன்ட் தாட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2018. அது சிம்பிளா சொல்லிடுச்சு. வழக்கமாக என்ன சொல்லுது? சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் திஸ் எக்ஸப்ஷன். அதாவது 18 வயசு கீழே ஒரு கேர்ளை நீங்க மேரேஜ் பண்ணி செக்ஸ் பண்ணாலும் என்னது ரேப் தான் சொல்லிட்டாங்க. புரிஞ்சுல? அதை எழுதிதான் எழுதிருப்பாங்க. இப்போ கிளாசிஃபைங் இன்டர்கோர்ஸ் வித் மைனர் ஒய்ஃப்னா புரிஞ்சுல? மைனர் ஒய்ஃப்னா 18 வயசுக்குள்ள ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன், மேரேஜ் பண்ணி நீ செக்ஸ் வச்சாலும் அது ரேப் தான் சொல்லிட்டாங்க. ஓகே, அப்படின்னா அர்த்தம் 15 வயசுக்கு மேல செக்ஸ் வச்சுக்கலாம் சொல்றாங்க. அப்போ இது இந்த கேஸ் தூக்கிட்டான்னு அர்த்தம். செக்ஷன் 375. ஓகேவா? கூட எதுவும் பாருங்க. On agenda today, a landmark judgment. The Supreme Court has said. On agenda today, a landmark judgment. The Supreme Court has said that the exception that has been there in rape laws for child brides is no longer constitutional. The court is referring to Section 375, Clause 2. which gave an exception to those in child marriages, which said that those who are married and are having sex with their wives who are aged 15 to 18, they were till today allowed to do so. But now the court has said that that is no longer constitutional, which means that if someone marries a minor, even 15 to 18-year-old, and has sex, then it is rape. The court said that just because a tradition has persisted doesn't mean that it is right. Now, we'll be bringing you all the key players in this, but first, let's just get some more details of this judgment, its key points from the petitioner. Joined by the founder of the NGO Independent Thought, Mr. Vikram Srivastava. Sir, what made you to come here and what are the points of today's judgment? See, post the POCSO coming into existence, the age of consent was 18 years for universally for all the children, except the provision which allowed kind of differentiated between a married and unmarried girl. So that stood kind of unconstitutional as per our understanding and brought it before the Supreme Court. And the judgment today in 2 lines say that anyone if now marries a girl child below the age of 18 years and if the girl complains within a year of sexual intercourse, the person can be prosecuted for rape. ஸோ அந்த கேஸ் தான் பார்த்தோம். ஓகேவா? இண்டிபெண்டன்ட் தாட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டல, அந்த வீடியோ கூட நியூட்ரல் தான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க தான். இந்த கேஸ் என்ன சொல்லுது, 1 லைன் என்ன. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுவோம்னா, நான் இதில் பொலிட்டிக்ஸ் தூக்கிட்டேன். இப்போ எப்பவுமே ஒரு கேஸில் ஜட்மெண்ட் வருதுன்னா அந்த ஜட்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன யோசிக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக ஒருத்தவங்க வாதாடுவாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க? இதை தூக்கலான்னு சொல்கிறாங்க, வேணாம்னு சொல்கிறாங்க. எந்த பார்ட்டி இதை ஒத்துக்குச்சு? முஸ்லீம்ஸ் லாவுக்கு இது அகேன்ஸ்டாக இருக்கா? அதெல்லாமே படிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாலிடிக்ஸாக மாறுங்க அர்த்தம். அதெல்லாம் தரல. ஓகே, அது எக்ஸாமுக்கு வராதுன்னா தரல.
என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த வீடியோஸ்லாம் காட்டுறதால நான் உங்களுக்கு பொலிட்டிக்கலாக சூப்பராக சொல்கிறேன் எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப நியூட்ரல் இது. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்கிறேன். பொலிட்டிக்கலாக நீங்கள் வேணால் இன்னும் நீங்கள் தேடணும். நான் அந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக அந்த டைம் 2017 ஒவ்வொரு பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம். புரியுதுல? முடிஞ்சால் இன்னும் ஒரு வீடியோ நான் வந்து அந்த ஒரு சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் போடுறேன். அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பாருங்கள். லிங்க் நான் தரேன். அந்த வீடியோட 30 செகண்ட்ஸ் மட்டும் நான் போடுறேன். Supposed to prove that the sex last night was not forced, that it was by consent. Should he have CCTV cameras installed in his bedroom? Marriage means implied consent for having the sexual relation. For life. Yes, that gives you security. How is it that once you get married, you have so How is a man supposed to prove that the sex last night was not forced, that it was by consent? Should he have CCTV cameras installed in his bedroom? Marriage means implied consent for having the sexual relation. For life. Yes, that gives you security. how is it that once you get married, you have sold yourself to this man who can now rape you whenever he wants to? Because once you've consented, once you said I do, or you've taken the 7 Feras, you are now what? His sex slave for life? When you say you bring in marital rape, I would like to know, how is a man supposed to prove that the sex last night was not forced, that it was by consent? Should he have CCTV cameras installed in his bedroom, or before every sex act he should have a 10 rupee stamp paper where the wife says aaj to mera sex voluntary hai? We are not saying that the law needs to enter your bedroom. We are saying anything goes in the bedroom when participants in the bedroom actively engage and participate in that activity. It is the law stepping into the bedroom when that bedroom is one's and not the other's, and the other needs the law to come in, because the inherent basic human right has to come above the idea of an understanding of the family. But it is not the issue, because our country is basically known by the culture. And you know what I believe myself as a lawyer, he has already told each and everything about the law also. The thing is, basically, when you are going for a marriage, so that's marriage means implied consent for having the sexual relation. For life. Yes, that gives you security and basically the confidence and trust into the relationship. In our country, marriage means it is based on the trust, love, and security. If you're saying that the Indian marriage as an institution requires the man to be able to sleep and rape his wife whenever he wants to, then we really need to reconsider what we consider the institution of marriage itself. How is it that once you get married, you have sold yourself to this man who can now rape you whenever he wants to? Because once you consented, once you said I do, or you've taken the 7 Feras, you are now what? His sex slave for life? He needs to take consent and make sure you're not only consenting but also enthusiastic every single time. And yes, I agree the laws of evidence could be difficult. It could be hard to prove consent or lack thereof. But they are difficult to prove even in a live-in relationship. They're difficult to prove in rape cases a lot of times. And when it's difficult doesn't mean that we will not have a law for it or we'll hide behind the sanctity of Hindu marriage. India is a country where we don't have uniform civil code, where we don't have gender parity, where we had to have laws on dowry, bride burnings, we have bride sellings, we have child marriages, we have female feticide, female infanticide. With this kind of disparity, if we bring in another law in the name of criminalizing marital rape, then marriage is a relationship. We have a very interesting saying in matrimonial law that if there is love between the parties, they're not governed by any law. நானே அந்த வீடியோ அதிகாரம் போட்டேன், அதுக்கு மேலே தேவையில்லை. ஆனால் லிங்க் தரேன், வேணா பாருங்க. 10 மினிட்ஸ் வீடியோ தான். இந்த லைன் படிங்களேன், இதோட பாலிடிக்ஸ் புரியுதா உங்களுக்கு? எலோப்மெண்ட் மோஸ்ட் ப்ராசிக்யூட்டட் அண்டர் தி சைல்டு மேரேஜ்ல மீனிங் புரியுதுல? ஒரு கேர்ள் ஒரு பாய் 2 பேரும் மேரேஜ் ஓடி போறாங்க வச்சுக்கலாம். இந்த ஓடி போறவங்கள பனிஷ் பண்றதுக்கு அதிகமாக தான் யூஸ் பண்றாங்க. சைல்டு மேரேஜ்ல தான் யூஸ் பண்றாங்க. அதாவது என் பொண்ணு வந்து 12 வயசு ஆகல, அதுக்குள்ள வந்து அந்த பையன் தூக்கிட்டு போயிட்டான். அப்போ சைல்டு மேரேஜ்ல எதுக்கு போடுறாங்கன்னா, என்னோட நான் சொல்ற ஏன் புரிச்சுல, சைல்டு மேரேஜ்ல எதுக்கு அப்படின்னா, ஒரு பாய் கேர்ள் 2 பேர் யாருக்காவது அந்த 18-21 வயசுக்குள்ள ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா அந்த மேரேஜை ஸ்டாப் பண்றதுக்கு சைல்டு மேரேஜ் தான். ஆனா இந்த லா எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் வந்து ஓடி போறவங்களை வந்து குற்றம் சாட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவ்வளவுதான். என்ன சொல்ற புரியுதுல? அதாவது அரேஞ்ச்டு சைல்டு மேரேஜ்ல அந்த கேஸ் போட்டது 25% தான். எலோப்மெண்ட்ல தான் 54% கேஸ் வந்து போட்டிருக்காங்க. நம்ம படிச்சோம்ல, சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர். இந்த ஆஃபீஸர் போய் ஸ்டாப் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அது எவ்வளோ? only 7% of the cases were initiated by this officer. இந்த ஆஃபீஸர் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே என்ன நடக்குது? ஓடி போனவங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இங்கே போட்டிருப்பாங்க கேட்டகரைசேஷன் ஆஃப் தி கேசஸ். எலோப்மெண்ட் அதாவது அந்த கேர்ளே முடிவு பண்ணிக்கிறது. செல்ஃப் அரேஞ்ச்டு மேரேஜ் பை கேர்ள்ஸ் அக்கௌண்டட் ஃபார் 65% ஆஃப் தி லீகல் ப்ராசிக்யூஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ். இன்னும் புரிச்சுல? சைல்டு மேரேஜ் கேசஸ் நிறைய இருக்குது. அந்த கேஸில் 65% கேஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அந்த கேர்ளே ஒரு முடிவு பண்ணியிருக்குல்ல, அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கான கேஸ் தான் சைல்டு மேரேஜ் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக் பேர்லாம் முக்கியமானது சைல்டு லேபர் டாபிக். இதெல்லாம் நீங்கள் டேலாம் தெரியும், ஃபாஸ்ட்டாக சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் என்னைக்கு? 12th ஜூன். ஜூலை மாதத்தில் லீவ் விட்டுருவாங்க. 12th படிக்கிற சைல்டு அப்படி வச்சுக்கலாம். அடுத்த முக்கியமானது திஸ் இயர் வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் ஃபோக்கஸஸ் ஆன் ஆக்ஷன் for the 2021 International Year
ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர். இந்த இயர் வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர். இட் இஸ் தி ஃபர்ஸ்ட், இந்த பாயிண்ட் முக்கியமானது. அதாவது உங்களுக்கு தெரியும்ல, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கன்வென்ஷன் இருக்கு நம்பர் 182. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சைல்டு லேபரை ஸ்டாப் பண்ணணும், சைல்டு லேபரை அழிக்கணும் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு. அந்த கன்வென்ஷனை எல்லா கண்ட்ரியும் ராட்டிஃபை பண்ணிடுச்சு. இந்த யூனிவர்சல் ராட்டிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிருச்சு. எல்லா கண்ட்ரியும் ராட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் சைல்டு லேபர் டே 12 ஜூன் இது இந்த வருஷம். அதனால என்ன பண்றாங்க, 2021 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் எலிமினேஷன் சைல்டு, இந்த இயரே கொண்டாடலாம்னு முடிவு பண்றாங்க. அடுத்த டாபிக், வாட் இஸ் தி சிச்சுவேஷன் இன் இந்தியா? என்ன மாதிரி வேலை விட்டா அது சைல்டு லேபர்? அதாவது வேலையை விட அந்த குழந்தைக்கு அது டேஞ்சரஸா இருக்கு, ஹார்ம்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, சைல்டு லேபர் தான். அந்த டேஞ்சரஸ், அந்த ஹார்ம்னஸ் எப்படி இருக்கலாம், மென்டலியாகவும் இருக்கலாம், பிசிக்கலாகவும் இருக்கலாம், சோஷியலாகவும் இருக்கலாம், மோரலாக இருக்கலாம். ஓகே, அப்படி யோசிக்கலாம். இல்லைன்னா ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு போக விடாம நீங்க பண்றீங்கனாலே அது சைல்டு லேபர் தான். அண்ட் இன்டர்ஃபியர்ஸ் வித் தேர் ஸ்கூலிங் பை டிப்ரைவிங் தெம் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டெண்ட் தி ஸ்கூல், சைல்டு லேபர். நான் சொல்ற புரிஞ்சுல, இப்போ நான் படிச்ச டெஃபினேஷன் வெறும் சைல்டு லேபர் தான். எதை படிக்கல, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சைல்டு லேபர் என்னன்னு படிக்கல. அப்போ வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சைல்டு லேபர்? அந்த சைல்டை வந்து வெறும் வேலைக்கு இல்லாமல் கொடுமையான வேலைக்கு, எக்ஸாம்பிள் ஸ்லேவரி, கரெக்டாக சைல்டு ப்ராஸ்டிடியூஷன், இல்லைன்னா வந்து இல்லிசிட் ஆக்டிவிட்டிஸ் லைக் இந்த ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுறது, டிராஃபிக்கிங், இதுக்கு நீங்கள் குழந்தைய நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுதானே இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சைல்டு லேபர். அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சைல்டு லேபர் சம்மந்தப்பட்ட கன்வென்ஷன் தான் நம்பர் 182. ஓகேவா? அப்போ இந்த இயர் என்ன இயர்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கிடையாது, இன்டர்நேஷனல் இயர் ஃபார் தி எலிமினேஷன் சைல்டு லேபர் தான். ஓகேவா? எலிமினேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட்னு வரல. நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா, இந்த சைல்டு லேபர் இருக்குல்ல, அது முக்கியம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சைல்டு லேபர் அதிகமாகிடுச்சு எப்போ, COVID-19 அப்புறம். ஓகேவா? ப்ராக்ரஸ் என்ன ஆகுது, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்லாம் ஃபேக்ட் தான், மெயின் சிங்கிள் சாங் படிச்சுங்க. யூனிசெஃப் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டுமே 1 கோடி சைல்டு லேபர் சொல்றாங்க. 10 மில்லியன் 1 கோடி இல்லை. எஸ், there are 10.1 million child laborers are in India, making it the home to the largest number of child labor in the world. உலகத்திலே எந்த கண்ட்ரி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சைல்டு லேபர் இருக்குன்னா இந்தியாவில் தான். கரெக்டா? ஸோ அதனால தான் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குல்ல, அந்த ஆர்டிகல் முக்கியமாகப்படுது. ஓகேவா? ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து அந்த எஸ்டிஜியோட கோலில் எத்தனை நம்பர் பார்த்துக்க. எஸ்டிஜி கோல் ஆஃப் 2030 அஜெண்டாவில் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் urged to eliminate the child labor by 2025. அதே மாதிரி ஃபோர்ஸ்ட் லேபர், மாடர்ன் ஸ்லேவரி, ஹியூமன் டிராஃபிக் 2030 சரி பண்ணிருக்கு. ஓகேவா? In order to contribute to this goal, ILO, okay, SDG, ILO has launched the Alliance 8.7, a global partnership designed to align the effort of this working towards the achievement of SDG target 8.7. அப்போ ரெண்டு பாயிண்ட் தான். SDGல சைல்டு லேபர் சம்பந்தப்பட்ட கோல் இருக்கு. இந்த கோல் நம்பர் என்ன, 8.7. எதை பத்திலாம் பேசுது, சைல்டு லேபரை எலிமினேட் பண்ணணும் 2025 அதையும் பேசுது. அதே மாதிரி ஃபோர்ஸ்ட் லேபர், ஸ்லேவரியும் என்ன பண்ணும், அவாய்ட் பண்ணும் 2030 ரெண்டு பத்தி பேசுது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லேபர் பத்தி பேசுது, சைல்டு லேபர் பத்தி பேசுது, ரெண்டுத்தையும் அழிக்கணும் பேசுது. இயர் டிஃபரன்ஸும் இருக்கு. எஸ்டிஜி கோல் 8.7. அதே மாதிரி அடுத்த ஆக்ட் முக்கியம். ஓகே, இது குளோபல் லெவலில் பார்த்தாச்சு. அப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்கு, சைல்டு லேபர் ஆக்ட் 1986 ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் என்ன பண்ணிருக்குன்னா அமெண்ட் பண்ணிருக்கு. இப்போ என்ன அர்த்தம், 1986 ஆக்ட் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒவ்வொரு ஆக்டையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யாரு குழந்தைன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை சில்ட்ரன் எதை சொல்றாங்க, 18 வயசா, 16, 14. The act prohibited the engagement of children below 14 years. Okay, அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் 14 வயசு கீழே தான் குழந்தை. Okay, in certain types of occupation like bead making, carpet weaving, auto workshop, and regulated the condition of work for children. And at the same time, but the act was associated with several limitations. இந்த ஆக்ட் பற்றி பேசல, ரைட் எஜுகேஷனை பற்றிலாம் பேசல. ஓகேவா? ரைட் எஜுகேஷன் முக்கியம் கிடையாது, அதோட முக்கியம் வந்து ரீஹாபிலிட்டி முக்கியம். எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்ல ஒரு குழந்தை ஒர்க் பண்ணுது, நம்ம சேஃப்கார்ட் பண்ணியாச்சு. சேஃப்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கான ரீஹபிலிட்டேஷன் மெஷர்ஸ் எது அப்படி தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அது என்ன பண்றாங்கன்னா, அப்போ அதுக்கான பாயிண்ட்ஸ் இல்லை இதில் சைல்டு லேபர் 1986 ஆக்ட்ல இல்லை. அப்போ என்ன பண்றாங்க, அந்த லேபர் அந்த ஆக்ட் திருத்துறாங்க. சைல்டு லேபர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 வருது. 1986 ஆக்ட் என்ன பண்றாங்க, திருத்துறாங்க. அதில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வருது, என்ன பார்த்துங்க. டிஃபரன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், நான் படிச்சு காட்டுறேன். prohibits the engagement of children in all occupations below 14 years. Okay, ஆனால் ஒரிஜினல் ஆக்ட் பாருங்களேன் 1986ல. It prohibits the engagement of children below 14 years of the age in certain types of occupation. 1986 ஆக்ட் படி சில வேலைகளில் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ 2016 ஆக்ட் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. 14 வயசு கீழே, 16 கிடையாது 14 வயசு கீழே எந்த வேலையுமே ஏற்படக்கூடாது, குழந்தைங்க செய்யக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம், the children would be defined as the less than 14 years or as this specified as right to education 2009, whichever is higher. அப்போ அடுத்த கொஸ்டின் வருதுல்ல, 14 வயசு வரைக்குமே எந்த வேலையும் செய்யக்கூடாது. கரெக்டா? சைல்டு லேபர் கூடாது. 14 வயசு மேலே செய்யலாம். பட் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 14 அண்ட் less than 18 எது வந்து அங்கே என்ன இருக்கு, எல்லா வேலையும் செய்ய முடியாது. prohibits the engagement of adolescents in the hazardous occupation. மீனிங் புரிஞ்சுல, 14 வயசுக்குள்ள எந்த வேலையும் செய்யக்கூடாது. 14 வயசு டு 14 to 18 சில வேலைகள் செய்யலாம், ஆனால் எது செய்யக்கூடாது,
ஹசார்டஸ் ஆக்குபேஷன் செய்யலாம். இந்த வார்த்தை ஏன் முக்கியம்னா, சைல்ட் லேபர் ஆக்ட் 2016 அமெண்ட்மெண்ட் படி அப்படி வச்சுக்கலாம், இல்லை 1986 படி யார் சைல்டு, 14 இயர்ஸ்க்கு இருந்தால் சைல்டு, யார் அடலசென்ட், 14 to 18 தான் அடலசென்ட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 13 வயசு வச்சுக்கலாம். 13 வயசுன்றது சைல்டு தான், அடலசென்ட் கிடையாது. யாரை பொறுத்த வரைக்கும்? சைல்ட் லேபர் ஆக்ட் பொறுத்த வரைக்கும். அந்த பாயிண்ட் முக்கியம். ஓகேவா? அட் தி சேம் டைம் 14 வயசுக்கு மேலே இருக்கனா உங்களோட ஃபேமிலி ஒர்க் நீ பண்ணலாம். அலோஸ் தி சில்ட்ரன் டு ஒர்க் இன் சம் எக்ஸாம்பிள் ஃபேமிலி என்டர்பிரைஸ். அந்த விஜய் டிவியில் வருதுல பாட்டு பாடுறது, சர்க்கஸ் வராது. ஓகே, சர்க்கஸ் தான், பாட்டு பாடுறதா இருக்குல்ல, ஆடியோ விஷுவல் இண்டஸ்ட்ரி, அது பண்ணலாம். அடுத்த ஒரு பாயிண்ட் வருதுல்ல, இப்போ ஓகே அப்போ 14 வயசுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்னா அவன் வந்து ஹசார்டஸ் ஆக்குபேஷன் பண்ணுறாங்க செக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களா. அப்போ ஹசார்டஸ் ஆக்குபேஷன் இதெல்லாம் வரும். இப்போ இருக்கல மைன்ஸில், பீடி மேக்கிங்கில், கார்பரேட் மேனுஃபேக்சரிங்கில், அப்புறம் வந்து காட்டன் சீட் இண்டஸ்ட்ரீஸில், கார்மெண்ட்டில், அவர் வந்து பத்திக்கிற மாதிரி இடம் இருக்குல்ல அந்த மாதிரி ஏரியாவில், எக்ஸ்ப்ளோசிவ்ஸில் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணால், ஃபுட்வேர்ஸில் முக்கியமாக, அப்புறம் மேட்ச் பாக்ஸ் யூனிட்ல இங்கெல்லாம் ஒர்க் பண்ணால் ஹசார்டஸ் தான். அங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது, 18 வயசு வரை ஒர்க் பண்ணக்கூடாதுல்ல. ஈவன் 14 to 18 இட் மஸ்ட் பி ஹசார்டஸ் ஆக்குபேஷன். மைன்ஸ், இன்ஃப்ளேமபிள், ஹசார்டஸ் ப்ராசஸ். பனிஷ்மெண்ட் பார்த்துங்க, அந்த லாஸ்ட் ஒன்று பார்த்தாலும் பனிஷ்மெண்ட் 2 years பார்த்தோம்ல, இங்கே பாருங்க ஸ்ட்ரிக்டர் பனிஷ்மெண்ட் அப்படின்னா அப் டு 3 years, ஃபைன் அப் டு 50,000. ஓகேவா? இந்த லா இருக்குல்ல, இந்த லா வந்து யாரை மானிட்டர் பண்ணி ஹெல்ப் பண்ணுது, அதாவது மெக்கானிசம் முக்கியம்ல, சைல்ட் லேபருக்கான மெக்கானிசம் வரும். The government may confer powers on district magistrate to ensure the provision of the law are properly carried out and implemented. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, நேஷனல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட். என்ன புரிஞ்சிச்சுல, லிமிடேஷன் பார்த்தோம்ல, சைல்ட் லேபரை வந்து நம்ம காப்பாற்றியாச்சு, அவங்களுக்கான ரீஹாபிலிட்டிவ் ஸ்கீம் அது லிமிடேஷன் இல்லைன்னு பார்த்தோம்ல, அதுக்கான தனி ப்ராஜெக்ட். இட் இஸ் அ ரீஹாபிலிட்டிவ் ஸ்கீம் ப்ரொவைடிங் ஃபார் பிரிட்ஜ் எஜுகேஷன் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் டு அட்லசன்ஸ். யார் சைல்ட் லேபர் எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்க எந்த மினிஸ்ட்ரி கிட்ட, Ministry of Labour and Employment. The scheme was revised in 2017 to align the special training centers for the rehabilitation child labor. இந்த சைல்ட் லேபர்லாம் நம்ம பாதுகாத்து கொண்டு வந்தோமோ அவங்களை ரீஹாபிலிட் பண்ணுறதுக்கு வித் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டார்கெட் குரூப். அதே மாதிரி ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு, மேலே பார்த்தோம்ல COVID-19 பாதிக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த போர்ட்டல் பேர் வந்து பென்சில் போர்ட்டல், a platform for effective enforcement of no child labor. The platform will bring together the எல்லா அஃபிஷியல்ஸும் சேரிட்டிஸ், போலீஸ், சென்ட்ரல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் சேர்ந்து சைல்ட் லேபர் கேசஸை எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம், இப்போ எந்தெந்த ஊரில் சைல்ட் லேபர் அதிகமாக இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு போர்ட்டல், பென்சில் போர்ட்டல். அதே மாதிரி இந்த 2 கன்வென்ஷன் பேர் நான் வச்சுக்கேன், நம்பர் 138, நம்பர் 182, ரெண்டுத்தையுமே சைன் பண்ணிடுச்சு இந்தியா. அதனால முக்கியம், இந்தியா ratified this 2 fundamental ILO convention focusing on combating child labor. ஓகே, நம்பர் கேட்பாங்க, 138 அதை பற்றி கேட்பாங்க. ஓகே, மினிமம் ஏஜ். ஆனால் ஏன் இப்போ சைன் பண்ணாங்க புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்போ போட்டு பாருங்க, why had India not ratified this convention so far? மேலே பார்த்தோம்ல அந்த லேபர் ஆக்டில் பார்த்தோம்ல, அந்த ஒரிஜினல் ஆக்ட் இருக்குல்ல, அந்த 14 வயசு வரைக்கும் சில வேலை மட்டும் தான் செய்யக்கூடாதுன்னு போட்டுருந்துச்சு, கரெக்டா? ஆனால் இப்போ 2016 தான் என்ன பண்ணுறாங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு மாற்றினாங்கல்ல, பார்த்தோம்ல. எஸ், 2016 அமெண்ட்மெண்ட் தான் 14 வயசுக்கு கீழே எந்த வேலையும் செய்ய முடியாது. ப்ராஹிபிஷன் ஆஃப் சில்ட்ரன், என்கேஜ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆல் ஆக்குபேஷன்ஸ். இப்போ தான் நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்லே கொஞ்சம் சிங்க்ரோனைஸ் ஆகிறோம், அதனால இப்போ ரேட்டிஃபை பண்ணிருக்காங்க. நம்பர் 130 நான் வச்சுக்கேன். அதே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சைல்ட் லேபர் பற்றி பார்த்தாச்சு 182. ஓகேவா? அந்த யூனிவர்சல் ராட்டிஃபிகேஷன் அந்த வார்த்தைகள் படிச்சாச்சு. அடுத்து போக்சோ போயிடலாம். போக்சோ வந்து அதிகமாக இருக்குது, அதாவது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆக்ட் 2012 வந்து ஆக்ட் சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அட் தி சேம் டைம் இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். இங்கே ரீசெண்டாக மாற்றிருக்காங்க போக்சோ ரூல்ஸில் 2020 சில வந்திருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். வழி செய்வதுதான் போக்சோ சட்டம். இது குறித்து தற்போது பார்க்கலாம். குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் சட்டமே போக்சோ சட்டம். குழந்தைகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் 2012 ஆண்டு போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டது. இச்சட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீதான வழக்கை 3 மாதங்களுக்குள் முடித்து தண்டனை வழங்க வேண்டும். குழந்தைகளுக்கு எதிராக இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோர் தொடர்பான வழக்கை வெளிப்படையாக விசாரிக்க தேவையில்லை. பாதிக்கப்பட்ட குழந்தையின் எதிர்கால நலன் கருதி வழக்கு விசாரணை ரகசியமாக நடத்தப்படும். குற்றம் தொடர்பாக FIR பதிவு செய்த பின் தான் விசாரிக்க வேண்டும் என்பதில்லை. புகார் வந்த உடனேயே காவல்துறையினர் விசாரணையை தொடங்கலாம். பாதிக்கப்பட்ட குழந்தையின் வீட்டிற்கே சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். குற்றஞ்சாட்டப்பட்டவரை வைத்துக் கொண்டு பாதிப்புக்குள்ளான குழந்தைகளிடம் கண்டிப்பாக விசாரிக்க கூடாது. காவல் நிலைய எல்லை பிரச்சனையை காரணம் காட்டி வழக்கு விசாரணையை அதிகாரிகள் தட்டி கழிக்கவும் கூடாது. இந்த விதிகளை காவல்துறை அதிகாரிகள் மீறினால் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்வதற்கு போக்சோ சட்டம் வழிவகை செய்துள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு உடனடியாக உரிய சிகிச்சை வழங்க வேண்டும். மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். நீதிபதியின் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தையிடம் ரகசிய வாக்குமூலம் பெறப்பட வேண்டும். வாக்குமூலமும் உடல் பரிசோதனை அறிக்கையுமே வழக்கிற்கு தேவையான முக்கிய ஆதாரங்கள் ஆகும். 2012 முதல் போக்சோ சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்கள் இருந்தபோதும் அண்மை காலமாக குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள், சீண்டல்கள் அதிகரித்துக் கொண்டு சென்றதால் கடந்த ஏப்ரலில் புதிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது.
வழங்கப்பட்டது. இதன் மூலம் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுப்பவருக்கு போக்சோவின் கீழ் உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கவும் நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ல எல்லா பாயிண்ட்டும் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் இருந்தாலும் இன்னும் சில விஷயம் முக்கியம். பட் அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க. வாட் வாஸ் தி நீட் ஆஃப் போக்சோ? அதில் சொல்லப்பட்டது தான் ஸ்பெசிஃபிக்கலி டீல் வித் தி செக்ஷுவல் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன். 3 மாசத்துல கேஸ் முடிக்கணும்னு பார்த்தோம்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் ரைட்ஸ் ஆஃப் தி சைல்ட் 1989. ஸோ இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன் இருக்கு. 3வது முக்கியமானது சைல்டு ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் இருக்கும். இதெல்லாம் காரணம் அதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஓகே, அது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலுமே இந்த போக்சோ ஆக்ட் சம்மந்தப்பட்ட சில டேர்ம்ஸ் இருக்கு. அந்த டேர்ம்ஸ் வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க. எக்ஸாம்பிள் அக்ரவேட்டட்னு வரும். அந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியணும். இந்த வீடியோ இருக்குல்ல, நான் லிங்க் அனுப்புறேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாவே பார்க்கலாம். நான் ஷார்ட்டாக தான் போட போறேன். ஏன்னா இந்த கீழே சேனல் தெரியுதுல, கைலாஷ் சத்யார்த்தி இருக்கார்ல, நோபல் பிரைஸ் வாங்கினார்ல சில்ட்ரனுக்காக ஃபவுண்டேஷன்ல. ஸோ இந்த வீடியோல தான் காட்ட போறேன். ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தா போதும். நான் உங்களுக்கு 3 மினிட்ஸ் பார்க்குறேன். நீங்க டைம் இருக்கும்போது ஃபுல்லாக பார்த்துருங்க. From Sexual Offences Act 2012. But before we go into the details of the act, it is very important to understand why was the necessity of this act? Why did this act be actually formed? When if we go into the history of the formation of this act, we find that before the year 2012, there was no act which was very specific to the problem of sexual harassment of children. The existing act did not cover the sexual assault and sexual offences or sexual harassment against children. It's very important that a law specifically focusing towards the protection of children from sexual offences be incorporated and brought into play. With this idea, the POCSO Act 2012 came into being. The second point இருக்குல்ல, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க போட்டுருக்கல, no specific provisions or laws for dealing with sexual abuse of male children. மேல் சில்ட்ரனை உள்ளடக்கிய ஒரு ஆக்ட் வந்து கிடையாது. அவங்களோட சைல்டு அபியூஸ். அதனால இது முக்கியம். ஜென்ரலாகவே சில்ட்ரனுக்கு அகேன்ஸ்ட் செக்ஷுவல் அஃபென்ஸ்க்கு ஒரு ஆக்ட் இல்லை. முக்கியமாக மேல் சில்ட்ரனையும் பார்த்துக்கணும்ல, அதுக்காகவும் ஒரு காரணம். வாட் இஸ் தி நீட் ஃபார் கேட்டால் இந்த பாயிண்ட் முக்கியம். மேல் சில்ட்ரனுக்கான செக்ஷுவல் அபியூஸை பற்றி பேசுகிற லாவே கிடையாது. அப்போ இந்த ஆக்ட் அதுவும் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? This act covers 6 different types of offences against children. The very first that we need to discuss under this is penetrative sexual assault. Next is aggravated penetrative sexual assault. Then it's sexual assault, aggravated sexual assault, sexual harassment, and use of children for pornographic purposes. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, முக்கியமான டேர்ம்ஸ் இந்த 6 டேர்ம்ஸ் தான். இந்த 6வது டேர்ம் தெரியும் உங்களுக்கு. போர்னோகிராஃபி தெரியும். அது வந்து குழந்தைகளை வந்து பொருளில் பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தெரியும். இந்த பெனிட்ரேட்டிவ் வார்த்தை, அப்புறம் வந்து அக்ரவேட்டட், பெனிட்ரேட்டிவ்க்கும் தெரியும். இந்த அக்ரவேட்டட் வார்த்தைலாம் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த எல்லா வார்த்தையுமே இந்த ஆக்ட்ல வருது. அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. What is penetrative sexual assault? Penetrative sexual assault is an offense where the penis or any other object or any of the body part is penetrated to any extent into the vagina, anus, mouth or urethra of the child, or the child is made to do the same to the perpetrator or to any other person. This falls under penetrative sexual assault. Penetrative sexual assault also covers the use of mouth or touch by mouth into the private parts of the child, or making the child to do the same to the perpetrator or to any other person. This is penetrative sexual assault. Next, we come to sexual assault. Sexual assault means touching by mouth to the child, the vagina or the mouth or any private part of the child, or making the child do the same to the perpetrator or to any other person. Sexual harassment is using of words or gestures or language with the sexual intent on the child, or making the child to watch doing him or touching him any private parts, falls under the purview of sexual harassment. Sexual harassment also covers online sexual harassment where the child is made to watch pornographic material. This all comes under the purview of sexual harassment. The next is use of children for pornographic purposes, where the children are used in recording through audio or visual medium any pornographic material. These are the major categories of offences covered under this act. Now we will discuss about aggravated penetrative sexual assault and aggravated sexual assault. When does an offence becomes aggravated? Whenever the offence is covered. Okay, now we will discuss when does the offence becomes aggravated. The offence would become an aggravated penetrative sexual assault or sexual assault when it is committed by a person in position of trust or authority. For example, if the crime or the offence is committed by a police officer, any government servant, any army official, it will fall under the purview of aggravated medical institutions, of jail, remand home, or the protection home where the child is placed for care and protection. If the offence is committed by people of those institutions, it will come under the category of aggravated. It will also become aggravated if it's a gang assault, where the assault is done by more than one person. If the same person is repeatedly doing the offence, it becomes aggravated offence. If due to this offence, the child faces grievous physical and mental disability, it is considered aggravated offence. It will also be considered aggravated if the offence is done
taking benefit or taking advantage of the disability of the child. For example, if the child is mentally or physically disabled, and due to this, the child is assaulted, it becomes aggravated sexual assault or penetrative sexual assault, as the case may be. It also becomes aggravated when the assault is done on a child who is below the age of 12 years, or if the offense is done by a relative of the person or by a person who is very known or close to the victim. It also becomes aggravated when the attempt was there to murder the child after the offense. It becomes aggravated offense. And if the child is made to strip and walk in naked in public after the offense, it becomes aggravated sexual assault or penetrative sexual assault. Again, it also becomes aggravated when the offense is committed by a person who was previously convicted for doing the same offense on some other children. It is an aggravated offense. And it also becomes aggravated when it's done during communal violence or during some sectarian violence. For example, if there were Godhra problems or any other situation where the law and order of the place is in a bad position, and then taking the situation of the law and order of that place, a child is assaulted, it becomes aggravated sexual assault. Next, we will discuss about the punishments under this act. This act is very stringent while deciding upon the punishments that has to be given to the perpetrator of offences. So now we come into the various categories of the punishment as per the gravity of the offence. The first is penetrative sexual assault. So the punishment for penetrative sexual assault is minimum 7 years of imprisonment, which can go up to life imprisonment. According to the latest amendment of the Indian Penal Code in the year 2018, there has been a provision made where even death penalty can be given to a perpetrator if the crime is committed against a child who is below 12 years of age. But here the age of the child who is below 12 years of age, and it is specifically for a female child. So as of now, the amendment covers only female child below the age of 12 years. Next, we come to aggravated penetrative sexual assault. Here the punishment is minimum 10 years of imprisonment, which can go up to life imprisonment and is also liable for fine. Next, we come to sexual assault. For sexual assault, the punishment is minimum 3 years of imprisonment, which can go up to 5 years of imprisonment along with fine. For aggravated sexual assault, it's minimum 5 years of imprisonment, which can go up to 7 years of imprisonment along with fine. The punishment for sexual harassment of the child is up to 3 years of imprisonment along with fine. Next, we come to the punishment for using the child for pornographic purposes. Here, the punishment is 5 years if convicted for the first time. If it's a repeated offense, then the punishment can go up to 7 years of imprisonment along with fine. Now, this law also talks about not only using the child for pornographic purposes, but if, along with using the child for pornographic purposes, any of the offences as per the act, for example, penetrative sexual assault or sexual harassment or aggravated penetrative sexual assault is committed in the crime, the punishment increases as per the gravity of the crime committed on the child. So these were the basic areas where we discussed about the punishments under this act. செம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டாங்கல்ல. எஸ், இப்போ நம்மளால ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியுங்களா? எக்ஸாம்பிள், செக்ஷுவல் அசால்ட்டுக்கும் அக்ரிவேட்டட்னா என்ன, பெனிட்ரேட்டிவ்னா என்ன, கரெக்டாக ஹராஸ்மெண்ட்னா என்ன, எல்லா வார்த்தையும் கிளியராக சொல்லிட்டாங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் இதை படிங்க முதல்ல. வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் சைல்டு இன் திஸ் ஆக்ட்? ஏஜ் பிலோ 18. ஓகேவா? அடுத்து நீங்கள் பார்த்தது தான் த கிளியர் டெஃபினேஷன் ஆஃப் அஃபென்சஸில், அதே மாதிரி கிரேடட் பெனால்டிஸில். எஸ், அதாவது செக்ஷுவல் அசால்ட்ன்றது வேற, அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் வேற, போர்னோகிராஃபிக் பர்பஸ்க்கு தனி பனிஷ்மெண்ட், கரெக்டா? அதே மாதிரி அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் அதிகம். புரிஞ்சுல? எஸ், பெனிட்ரேட்டிவ்னா இப்போ எக்ஸாம்பிள் பெனிஸை விடுறது இல்லை. எஸ், அது பார்த்தோம். அதே மாதிரி ஹராஸ்மெண்ட்னா டச் பண்ணுறது, அந்த குழந்தையோட பாடி பார்ட்ஸ் டச் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அக்ரிவேட்டட்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் பண்ணுறது அக்ரிவேட்டட். அதுக்கு இன்னும் பார்த்தோம்ல, 12 வயசு கீழே இருக்கிறது, இல்லை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுறது, டிசபிலிட்டி யூஸ் பண்ணுறது பார்த்தோம்ல. அப்போ அந்த வார்த்தையை பொறுத்தே அந்த ஒரு பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ பெனிட்ரேட்டிவ் அசால்ட்டை விட அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் பெரிய பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். இல்லை அக்ரிவேட் பண்ணுறது யாரு பெரிய பொசிஷனில் இருக்கிறது, இல்லை வயசு கம்மியாக இருக்கிறது, ரிப்பீட் பண்ணுறதுலாம் பார்த்தோம்ல. அது முக்கியம். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு இடத்துல பெரிய புயல் அடிக்குது, இல்லை ஒரு எக்ஸாம் வச்சுக்கோமே, COVID-19 இது ஒரு பேண்டமிக் டைம், ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியோட வச்சுக்கலாமே. அந்த டைம்ல நீங்க ஒரு குழந்தைய மோலஸ் பண்றீங்கன்னா அது என்ன வந்துடும்? அக்ரிவேட்டட்ல வந்துடும்ல. பாத்தீங்களா? எஸ். அப்போ உங்களுக்கு ஜென்ரலாகவே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு எத்தனை இயர் பனிஷ்மெண்ட், 2 இயர்ஸா 10 இயர்ஸ் தான் உங்களுக்கு ஈஸியாக அடிக்க முடியும். அந்த பாக்ஸ் முக்கியம். அதை நாங்கள் பாக்ஸ் தரல, அதான் அந்த வீடியோ போட்டேன் நான். அகைன் லைனில் படிக்கலாம். The amendment also widened the definition of aggravated sexual assault by including the assault committed during the natural calamity. வந்துடும். இல்லை அந்த குழந்தைக்கு நீ ஹார்மோன்ஸ் தான் தர, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தர, ஓகேவா? அதுவும் என்னது தப்பு தான். இது எதில் வந்துடும்? அக்ரிவேட்டட்ல வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இதில் இருக்க ஜுடிஷியல் ப்ராசஸ், இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கு, சென்சிட்டிவ் ப்ராசஸாக இருக்கு. அதை பார்த்தோம்ல, அந்த தமிழில் பார்த்தோம்ல. அது இந்த அடுத்துக்கே இருக்குல்ல, மேண்டேட்டரி மினி சென்டென்ஸ். இதுதான் நீங்கள் அந்த பாக்ஸில் பார்த்தீங்க. ஓகே, இது உங்களுக்கு புரியும். பட் அந்த பாக்ஸில் இருக்கிறத வச்சுக்கேன், செக்ஷனோட பனிஷ்மெண்ட் வச்சுக்கேன், ஈஸியாக இருக்கும். இந்த பாயிண்ட் முக்கியம். செக்ஷன் 35 ஆஃப் தி போக்சோ ஆக்ட் envisages the conclusion of trial within 1 year from the date of cognizance. அப்போ 2020 ரூல்ஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க? பேசிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேண்டேட்டரி போலீஸ் வெரிஃபிகேஷன் தேவை. ஓகேவா? அதில் இந்த வீடியோவில் வந்திருக்கும். அடுத்து ப்ரொசீஜர் டு ரிப்போர்ட் தி செக்ஷுவல் அபியூஸ் மெட்டீரியல்.
அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும், கண்டிப்பாக சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி உருவாக்கும். ஃபர்ஸ்ட் லாஜிக் புரியுதுல உங்களுக்கு? அதாவது இப்போ நான் ஒரு டீச்சர் வச்சுக்கலாம், ஓகேவா? அப்படி வேணா ஒரு குழந்தை வந்து அடிக்கடி போகிற இடம் இருக்குல்ல, முக்கியமாக வந்து எக்ஸாம்பிள் எங்கே போகலாம், ஸ்கூல் இருக்கும், இல்லை அகாடமிஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்கும். அப்போ அடிக்கடி போகிற இடத்துல ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் இருக்காங்களே, அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணணும், கண்டிப்பாக போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும். புது ஆக்ட், இந்த ப்ரொவிஷன்ஸ் ஃபார் தி மேண்டேட்டரி போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் எனி இன்ஸ்டிடியூஷன் ஹவுசிங் தி சில்ட்ரன். குழந்தைங்க அடிக்கடி வருதுன்னா அந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும். கம்மிங் இன் ரெகுலர் கான்டாக்ட் வித் தி சில்ட்ரன், அந்த பாயிண்ட் இது. இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இது அந்த ஆக்டில் அவங்க அந்த உமன் சொன்னாங்கல்ல, எனி பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் எனி போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் இன்வால்விங் எ சைல்டு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஓகேவா? கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, போக்சோ இ பாக்ஸ் யார் பண்ணுறா, என்சிபிசிஆர் பண்ணுது. அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, ஈலே வந்துருச்சு. ஆஸ் பர் தி இது பாருங்க, இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் வேர் அ சைல்டு விக்டிம் ஆஃப் எ செக்ஷுவல் அபியூஸ் ஆர் எனி அதர் பர்சன் கேன் ரிப்போர்ட் சச் கேசஸ் ஆன்லைன். பார்த்தோம்ல, COVID-19 வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு போர்ட்டல் பார்த்தோமா, பாலா பார்த்தோம்ல, பாலா. அது மாதிரி இது வந்து போக்சோவில் சைல்டு விக்டிமை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அவங்க என்ன பண்ணலாம், கேஸ் தரலாம். இட் வாஸ் லான்ச் இன் 2016. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். The fast track courts are expeditious disposal of cases of rape and POCSO. நான் சொல்கிறேன் புரிஞ்சுல, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா 2019 இந்த சில்ட்ரன் கேஸ், ரேப் கேஸ் இதெல்லாம் வந்து உடனே முடிக்கிறதுக்காக ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போட்டாங்க. ஓகே, the government started the scheme for setting up of 1023 fast track court, fast track court for these cases across the country based on the pendency of subject cases from various high courts for the time-bound trial and disposal of pending cases related to rape and POCSO Act. So it is a centrally sponsored scheme, 60:40 expenditure burden. இப்போ என்ன விஷயம்னா, இந்த கோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ன்றது டெம்பரரி தானே, கரெக்டா? அப்போ அந்த கோர்ட்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேஸை முடிச்சுட்டாங்க. அப்போ கலைஞ்சிடணும்ல, மறுபடியும் நோட்டி விட்டுட்டாங்க. கண்டினியூஷன் ஆஃப் திஸ் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் ஃபார் another 22 years. கேபினட் அப்ரூவல் ஆகஸ்ட் 2023. அதுக்கான காசு சென்டரோட ஷேர் 60% ஃப்ரம் தி நிர்பயா ஃபண்ட். அடுத்த ஆக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், த ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015. புரிஞ்சுல, ஜுவெனல் இருக்கிறவங்களோட கேர் ப்ரொடெக்ஷன் அதை பற்றி பேசுறது. யாரை ஜுவெனல் சொல்கிறாங்க, சில்ட்ரன் தெரியும். ஒருத்தவங்க 14 years சொல்கிறாங்க, ஒருத்தர் 16 சொல்கிறாங்க, ஒருத்தர் 18 சொல்கிறாங்க. அப்போ ஜுவெனல்னு யாரை சொல்கிறாங்க? த ஆக்ட் பர்மிட்ஸ் தி ஜுவெனல் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 16 to 18 தான் டு பி ட்ரைட் ஆஸ் தி அடல்ட்ஸ் ஆஃப் என்எஸ் அஃபென்ஸ். மீனிங் புரிஞ்சுல, அதாவது ஒரு பையனுக்கு வந்து வயசு 17, ஆனால் அவர் தப்பு பண்ணிடுறான். ஆனால் 18 வயசு கிட்ட தான் குழந்தை தானே அர்த்தம். இப்போ குழந்தைய பனிஷ் பண்ண முடியாதுல்ல, அப்படி கிடையாது. 16 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா அவன் ஜுவெனல் என்ன பண்ணுறான், நம்ம கன்சிடர் பண்ணி அவன் பண்ண அஃபென்ஸுக்கு பனிஷ்மெண்ட் தர முடியும். எனி 16 to 18 years of old who commits a lesser, that is serious offense, may be tried as an adult. Hello, Namaste. My name is Jyoti Mathur and I'm from Bachpan Bachao Andolan. Today's session, we are going to talk about the Juvenile Justice Care and Protection of Children Act 2015. And we are going to specifically talk about provisions which are in place for children who are in conflict with law. But before we go into the detailed provisions that are there for such children, let us first understand why this new act came into being. Let me tell you, this is a new act. This is not an amendment in the 2000 Act. So why this new act came into being in 2015 when we already had an act in 2000? In fact, the 2000 Act was amended in 2006. It was amended in 2011 as well. So it could have been amended in 2015. Why a new act? The government of India proposed a new act. There were several reasons for this. One important reason, we'll look at all the reasons in detail, but one important reason was that the institutions and the functionaries who were implementing this act were not clear about their roles and responsibilities. For instance, a child welfare committee, which is responsible for dealing with children who are in need of care and protection, was seen in some states. Now let us understand what are the provisions in the act for children who are in conflict with law. So we will first look at, and that is why we have the 2015 Act. Now let us understand what are the provisions in the Act for children who are in conflict with law. So we will first look at the definitions, the key definitions. This session will give you some important points about these children, but for detail, it is always advisable that you go through the law, the law itself to understand the detailed provisions. Now, the first important change in the new law is that the nomenclature has been changed from juvenile in conflict with law to that of a child who is in conflict with law. So the word juvenile is not used for a child who is in conflict with law. Why? Because it was felt in the 2000 Act that the word juvenile has some negative connotation. So to remove that, now juvenile, although it is there in the title, it is there in the institution like Juvenile Justice Board, it is there in the Special Juvenile Police Unit, but when we are referring to a child, juvenile word is not used. Now the next is, who is a child in conflict with law? Now, a child in conflict with law is who is either alleged,
so before the inquiry, or is found after the inquiry by the board to have committed an offence, and that offence that is alleged or is found to be committed by the child is done when he has not completed the age of 18 years on the date of the commission of the offence. So his age is calculated, his or her age is calculated from the date the child is alleged to have committed offence, and not when the child is brought before the board or apprehended, or for whatever the information is disclosed to the police. And the third very important definition which was missing in the earlier act is the offences that could be committed by the child. So there are different offences. They are classified into three types. So first is petty. Petty are those offences where the punishment under IPC for that crime or any other law that is there in the country is maximum 3 years. So that is a petty offence. So an example of petty offence is theft. The second is serious offence. Serious are those offences where punishment under IPC or any other law that is there in the country is between 3 to 7 years. And lastly are heinous offences. Heinous offences are those where punishment again in IPC or any other law is minimum 7 years, but it can go to any years. Now let us first understand that these offences and these punishments are there for these are classified to understand the way the child is to be treated when the child is caught or apprehended for committing such a crime. So the punishment under these three, petty, serious and heinous, are not necessarily to be given to the child, but it can be as per the decision, as whatever the board decides. So those punishments are given. Now let us understand. So after definitions, what is the main institution for dealing with these children? So we can see the main institution is the Juvenile Justice Board. Now this Juvenile Justice Board is there in every district. It was there in earlier act also. The new thing in this act is that now the act says it is, yes, headed by a principal magistrate and 2 members who are actually social workers. But the new thing is that the earlier act said that this principal magistrate could be a CJM, a chief judicial magistrate, or a chief metropolitan magistrate. And that was actually leading to pendency in the act, because a CJM or CMM has so many other things to do in a district. And if he or she is also looking after Juvenile Justice Board, it will lead to pendency. Now to reduce pendency, the act says that this principal magistrate who is heading the board cannot be a CJM or a CMM. The next is that the principal magistrate should have at least 3 years of experience of working with children. And the third is the members who are the social workers, they should not be less than 35 years of age, and they should have at least 7 years of experience. Or they could be, if they don't have 7 years of experience, they could be a practicing professional with a degree in child psychology, child behavior, and child-related subjects. So this is what is there for Juvenile Justice Board. Now let us understand new and additional provision in this act for the Juvenile Justice Board. To make the Juvenile Justice Board work efficiently, effectively, and for the welfare and protection of children, the act says that the members of the board and the principal magistrate also must be provided training within 60 days from the date of their appointment. Now this will ensure that the day they start working on the Juvenile Justice Board, they are trained, they are sensitized, they are aware of the provisions, and take corrective measures as per the provisions of the act. The new act also says that the board should sit on all working days for a minimum of 6 hours per day. Now this provision, there could be districts, say somewhere in the northeast or any other part of the country, where there are not many cases, where the board need not sit for all working days, or maybe not necessary for 6 hours every day. Then in that case, the state government has the power to give a notification that the board is not required to sit for so many days. It could be otherwise also, where the board may need to sit for more than 6 hours per day. That is also decided by the state government, depending upon the cases being received by the board in that particular district. Now, another important thing is that there could be situations, we all know that in this 6 hours where the board is sitting, it is not necessary that all the cases that happen in that district, in that area, come before the board within those 6 hours only. There could be cases when the police comes across such cases at odd hours, during night, or after those 6 hours that have been prescribed in the act. In such a case, the principal magistrate is required to draw a roster of members who will be present 24/7 for the child to be produced before them. Now, the principal magistrate once prepares the roster, the name of the member available on a particular day is given to the police, is given to the district child protection unit, such member would be present, and this is his phone number, his member on that particular day. Now let us see what are the functions of the board. The functions of the board, if we can think that since this board is responsible for taking care of children who are in conflict with law, so yes, it has to do everything in the well-being of the child, for the welfare of the child, and for the care and protection of the child. So it has to ensure that the views of the child are taken at every stage. So child participation, a very important principle of this act, is to be followed by the Juvenile Justice Board also. The board also has to ensure that the child rights are protected throughout the process of inquiry, of aftercare, of rehabilitation. Now, welfare of providing a shelter, of good food, of protection is given. All those things are ensured and provided. Parents of or the guardians of the child, he or she should be allowed to stay with them. So these are the different child rights that the board has to ensure that they are ensured. The second is that, the next point is that the legal aid. Now, legal aid is a right of the child, and the board has to ensure that the child is represented by a lawyer. The board must ensure that no child comes before the board without a say is from West Bengal, or is say from down south, from Karnataka or Tamil Nadu. Now that child might require a translator. These persons are provided by a district child protection unit, which is a fundamental
is not able to speak properly, is a special needs child, then a special educator can also be provided by the board, again to be procured with the help of District Child Protection Unit. Now, the last point that is written on this slide is very important. This is important because we believe, the Act believes, that every child who comes in contact with the system is actually in need of care and protection. And when this protection and care is not given to the child at the right time by the right people, then this child comes in contact with the law, becomes in conflict with law. So the child is basically in need of care and protection. So at any point of the inquiry, at any stage, if the board feels that this child is also in need of care and protection, the matter can be transferred to a child welfare committee, and until the case is decided, the CWC, the Child Welfare Committee, and the Juvenile Justice Board can take action together. Now, if we move forward to understand the functions which are related not directly to the child, but other things that the board needs to do other than looking after the proceedings of the board, is that it is also required to conduct at least one inspection visit every month of the child care institutions which are meant for these children. So it is not institutions which are meant for children where a child is sent during the pendency of inquiry. The third category, which is new in this between ARCET, okay, and then so these are the three institutions that are meant for. Then, in certain cases, which we will see when we move ahead with the session, is in certain cases there could be FIR needs to be registered, and it could be a situation when a crime has been committed by the child, or for instance a crime is committed against the child. Then the Juvenile Justice Board has the power to order the police to register an FIR. The board is also required to conduct regular inspection of jails. Why jails? Because there is the possibility that children who are below 18 years of age are lodged in jails. They are not produced before the board, they are produced before some other magistrate, and where by mistake, those children are to be brought back to the juvenile justice system. So the board is required to inspect jails, and if they find children lodged there, they should bring them back to the juvenile justice system. And the next provision that you can see on the slide here is pass orders for readmission of a child in a school. So there could be a situation where, for instance, a child who is in conflict with law is required to stay in institution for some time, and when goes back to his family and wants to go back to the school might refuse to take the child, thinking that this child had committed a crime. So the board can pass an order asking the school authorities for readmission of the child in the school, for services of student volunteers or NGOs for paralegal tasks. So that இந்த ஆக்ட்ல ரெண்டு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டோம்ல. சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட்னா மீனிங் புரிஞ்சு போச்சு. இந்த ஆக்ட் என்ன சொல்லுது? 18 வயசுக்குள்ள இருந்தா சைல்டுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா ஒருவேளை 18 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சைல்டு ஒரு பெரிய குற்றத்தை பண்ணுது, அதாவது பெட்டி கேஸா இருக்கலாம், ஹைனஸ்னா 7 வருஷத்துக்கு மேல இருக்கிற தண்டனை இருந்தா இருக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு தண்டனை தர அளவுக்கு 7 வருஷத்துக்கு மேல இந்த கூட தண்டனை தர அளவுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஒரு பெரிய கிரைமை ஒரு சைல்டு பண்ணுது 18 வயசுக்குள்ள. அப்படின்னு அர்த்தம் அது சைல்டோட கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, சைல்டுக்குள்ள. ஸோ சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் சொல்றாங்க. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். அதான் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம மற்ற ஆக்ட்லாம் பார்த்தோம்ல. மற்ற ஆக்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே போட்டுக்கோங்க. 2000 ஒரு ஆக்ட் இருக்கு, ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு, ஓகேவா? அந்த ஆக்டோட அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கிடையாது 2015. இந்த ஆக்டை தூக்கிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஆக்ட் வந்துருக்கு 2015. இப்போ ஒரிஜினல் ஆக்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் ஏற்கனவே இருந்த ஆக்ட். அதில் சில பாயிண்ட் ஆட் பண்றாங்க, அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. ஆனால் ஜுவனல் ஜஸ்டிஸ்ன்றது ஏற்கனவே இருந்த ஆக்ட் அப்படி தூக்கிட்டு புதுசாக வந்த ஆக்ட், ஓகேவா? அப்போ 2015 ஆக்ட்ன்றது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கிடையாது, ஒரிஜினல் ஆக்ட். அதாவது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஆக்ட்ல வார்த்தை என்ன வார்த்தை ஆட் பண்றாங்க? சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட். இந்த வார்த்தை பார்த்தோம். அதாவது 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க சைல்டு அர்த்தம். அந்த சைல்டு தப்பு பண்றாங்கன்னா அப்போ சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் அவங்க பேர். அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? தே ஆர் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்ல. ஸோ அஃபென்ஸை 3 பிரிச்சாங்க. ஒன்று பெட்டி அஃபென்ஸ் பிரிச்சாங்க, அப்புறம் சீரியஸ் அஃபென்ஸ் பிரிச்சாங்க, இன்னொன்று ஹீனஸ் பிரிச்சாங்களா. பெட்டினா கம்மி 3 வருஷம், 5 வருஷம், அப்புறம் 7 வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க. அது பார்த்தாச்சு. ஆனா எப்படி இருந்தாலுமே எந்த சைல்டு இருந்தாலும், பட் நோ சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் with law will receive a death or life imprisonment sentence without the possibility of release. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் ஃபுல்லாக பார்த்தோம்ல. இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ட்ரைனிங், அவங்களோட ஒர்க் என்ன எல்லாம் பார்த்தோம்ல. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே உண்டு. ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு அண்ட் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வில் பி கான்ஸ்டிடியூட்டட் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இதுலயே அடாப்ஷன் ரிலேட்டட் நார்ம்ஸும் இருக்கு. என்ன சொல்ற புரிஞ்சுல? அதாவது ஆர்ஃபன்ஸ் இல்லை அபண்டன் சைல்டு இல்லை சரண்டர்டு சைல்டு இவங்களை நீங்க என்ன பண்ணலாம்? அடாப்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்ட்ரீம் லைன் அது லாஸை ஸ்டில் பண்ணுது. இந்த லா எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, மோர் யூனிவர்சலி அக்செப்டபிளா இருக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கிற ஹிந்து அடாப்ஷன் லா படியோ இல்லை கார்டியன்ஸ் ஆஃப் வார்ட் ஆக்ட் படியோ இல்லாம என்ன பண்றாங்க, யூனிவர்சலி அக்செப்ட் பண்ண லா பேஸ் பண்ணி இந்த அடாப்ஷன் ரிலேட்டட் நார்ம்ஸ் ஸ்டில் பண்ணிருக்கு இந்த ஆக்ட். இந்த அடாப்ஷன் பண்ற ரிலேட்டட் பேஸ் பண்ணி ஒரு ஏஜென்சி இருக்கு, த சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி கேரா has been given the status of statutory body to enable it to perform its function more effectively. ஓகே, நமக்கு இது முக்கியம். பட் அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் 2015 ஆக்ட் என்ன பண்றாங்க, 2021 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட்ன்றது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரிஜினலா இந்த ஆக்ட்ல
for final adoption of a child, an adoption order is issued by the civil court. ஒரு court order issue பண்ணும், பட் அதெல்லாம் தேவையில்லை. Instead of court, district magistrate தர முடியும். The amendment says that instead of court, the district magistrate can issue such orders of adoption. Okay, அப்போ யாருக்கு பவர் தரப்படுது? District magistrate. இந்த அடுத்த பாருங்க, district magistrate has been given or empowered to ensure the smooth implementation for the children who is in distressed condition. இது ஞாபகம் இருக்கா? பெட்டி அஃபென்ஸ் பார்த்தோம், 3 years பார்த்தோம். சீரியஸ் அஃபென்ஸ் 3 to 7 years பார்த்தோமா? இங்கே பாருங்க, ஃபர்தர் சீரியஸ் அஃபென்சஸ் ஹவ் ஆல்சோ பின் மேட் நான் காக்னிசபிள் மாற்றிருக்காங்க. புரிஞ்சுல? ஏற்கனவே இருந்தது வந்து சீரியஸ் அஃபென்ஸ் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சு, இப்போ சீரியஸ் அஃபென்ஸ் வந்து நான் காக்னிசபிள் மாறி இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது அந்த சிஆர்ஏ பார்த்தோம்ல, இந்த சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி, அதுக்கு ஸ்டாட்டச்சரி பாடி தரணும்லாம் பார்த்தோம்ல, அதை பற்றி ஒரு படிச்சிடலாம். ஓகேவா? கேரா இஸ் ஏ ஸ்டாட்டச்சரி பாடி, அட் த சேம் டைம் ஆட்டோனமஸ் பாடி. எந்த மினிஸ்ட்ரிக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன். இதோட மெயின் எய்ம் என்னது? இந்தியன் சில்ட்ரனை அடாப்ஷன் பண்ணுறதுக்கான நோடல் பாடி இதுதான். அதே மாதிரி இந்த பாடியை பற்றி ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் லெவலில் அடாப்ஷன் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கும், கன்வென்ஷன் இருக்கும். இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் டீலிங் வித் அடாப்ஷன் 2. ஒன்று வந்து யூஎன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு, யுஎன்சிஆர்சி பற்றி 992. இட் பிரிஸ்கிரைப்ஸ் தி கீ ஸ்டாண்டர்ட்ஸ் டு பி அதர்ட் ஃபார் ஆல் பார்ட்டிஸ் டு செக்யூர் தி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைல்டு. இது ஒன்று. ரெண்டாவது ஹேக் கன்வென்ஷன் ஆன் இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன் 1993. இட் எஸ்டாப்ளிஷஸ் தி மினிமம் ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன். ஓகேவா? அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் கன்வென்ஷன் இருக்கு, எதுக்கு அடாப்ஷனுக்காக? ஒன்று வந்து யுஎன்சிஆர்சி 1992, இன்னொன்று வந்து ஹேக் கன்வென்ஷன் ஆஃப் இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன் 1993. ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ சிஆர்ஏ பார்க்கலாம். செக்ஷன் 68 ஆஃப் தி ஜுடிஷியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பார்த்தோம்ல, இட் மேக்ஸ் தி கேரர் ரெஸ்பான்சிபிள் டு ப்ரொமோட் இன் கண்ட்ரி அண்ட் இன்டர்ஸ்டேட் அடாப்ஷன். ஓகேவா? அதே மாதிரி அடாப்ஷனுக்கான ரெகுலேஷன் உருவாக்குறது. அதே மாதிரி மேலே பார்த்தோம்ல ஹேக் கன்வென்ஷன் பார்த்தோம்ல, ஹேக் கன்வென்ஷன் அதுக்கான அடாப்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஓகேவா? அப்போ அடாப்ஷன் பண்ணும்போது வந்து சைல்ட் டிராஃபிக்கிங் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ அதுக்கான டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்கு the steps which CARA has taken to bring transparency in adoption process. ஒன்று கேரிங்ஸ், ஆன்லைன் சைல்டு அடாப்ஷன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கைடன்ஸ் சிஸ்டம் உருவாக்கியிருக்கு. இங்கே போட்டிருக்கு பாருங்க, இட் இஸ் ஏ சென்ட்ரலைஸ்ட் ஆன்லைன் சிஸ்டம் டு ஃபெசிலிட்டேட் தி அடாப்ஷன் இன் தி கண்ட்ரி. 2015. ஓகேவா? நம்ம இன்னும் 2 விஷயம் பார்க்கணும். அதாவது வந்து அந்த ஒரு சைல்டு அடாப்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு. இங்கே இருக்குல்ல, அடாப்ஷன் ரெகுலேஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி 2017 முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு போட்டிருக்கும். அதாவது ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பேரண்ட் வந்து அடாப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அது ஒன்று. இன்னொன்று வந்து நான் ரெசிடென்ட் பர்சன் வந்து அடாப்ட் பண்ணணும்னா என்ன ப்ராசஸ் இருக்குது, நான் கடைசி நடத்துகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்க்க வேண்டியது வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்தது, கொஞ்சம் டைம் அதிகமானதால் நான் வந்து இன்னொரு பாயிண்ட், சைல்டு பெக்கர்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம், அதுக்காக பார்க்குறேன். ஓகேவா? ஐசிடிஎஸ், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், ஐசிடிஎஸ் அங்கன்வாடி சர்வீசஸ். இந்த ஒரு ஸ்கீம் முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, ரீவாம்பிங் அங்கன்வாடி. மேலே பார்த்தோம்ல அங்கன்வாடி, அதோட அப்டேட் இது 2021 அப்டேட் வந்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2021 ஸ்மார்ட் அங்கன்வாடி. இதை முடிச்சுட்டா சைல்டு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் முடிச்சாச்சு நம்ம லாஸ்ட் 50 years. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐசிடிஎஸ் பார்க்கலாம். ஐசிடிஎஸ் உங்களுக்கு தெரியும், நான் படிச்சிடுறேன். ஸோ வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் ஐசிடிஎஸ்? ICDS was launched in 1975. உங்களுக்கு தெரியும். It is one of the flagship programs for Government of India. அதுக்கு இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் டெவலப்மெண்ட். புரிஞ்சுல? ப்ரீ ஸ்கூலுக்கான ஒர்க் தானே இது. இட் வில் ப்ரொவைட் தி ப்ரீ ஸ்கூல் நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஆன் ஒன் ஹேண்ட். அட் த சேம் டைம் இந்த குழந்தைங்களோட மேல் நியூட்ரிஷனை மார்பிடிட்டியை சரி பண்ணுறதுல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஐசிடிஎஸ் இப்போ லான்ச் பண்ணாங்க 1975. மெயின் எய்ம் என்னது? இயர்லி சைல்ட்ஹுட் கேர். அது மட்டும் த சேம் டைம் யாரெல்லாம் பெனிஃபிஷரி? 3 பேர். சில்ட்ரன் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 0 to 6 years. அட் தி சேம் டைம் பிரெக்னென்ட் உமனும் உண்டு. ஏன்னா வந்து குழந்தை பெற்றிருக்காங்கல்ல, லாக்டேட்டிங் மதர், அவங்ககிட்டே குழந்தை இருக்கு, அதனால முக்கியம். ஸோ வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ்? ஃபர்ஸ்ட் வந்து கல்வி தரணும், இயர்லி கல்வி தரணும். தி சேம் டைம் நியூட்ரிஷனல் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரனையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களோட சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், குழந்தைங்க ஒன்றா சேர்ந்து விளையாடுறாங்களா, சோஷியல் டெவலப்மெண்ட் உருவாக்கணும், மேல் நியூட்ரிஷனை குறைக்கணும். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன சர்வீசஸ் வழங்குது ஐசிடிஎஸ்? இட் ஆஃபர்ஸ் தி பேக்கேஜ் ஆஃப் 6 சர்வீசஸ். நர்சிங் வழியால் ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷனை கொடுக்குது, அந்த முட்டைலாம் தருவாங்களே சத்துமாவு, சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன். அப்புறம் ப்ரீ ஸ்கூல் நான் ஃபார்மல் எஜுகேஷன். அடுத்து ஹெல்த் எஜுகேஷன், முக்கியமானது வேக்சின், இம்யூனைசேஷன். அப்புறம் ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க அடிக்கடி. அப்புறம் மற்ற சர்வீசஸ், ரெஃபரல் சர்வீசஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ரீவேம்பிங் தி அங்கன்வாடி சர்வீசஸ். நான் சொல்ற புரியுதுல? ஒரு ஊரில் ஐசிடிஎஸ் ஸ்கீம் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா அங்கே இருக்கிறது முக்கியமானது எது? அங்கன்வாடி தான். அந்த ஏரியா, அந்த சென்டர் நல்லா இருந்துச்சுன்னா அங்கே ஐசிடிஎஸ் ஆகிடும், அந்த ஃபிலாசபி ஜெயிச்சிடும். அப்போ அந்த அங்கன்வாடி சர்வீஸ் நம்ம என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணுவோம்ல, அதோட மெயின் வேலை தான் அதான் இங்கே போட்டிருக்காங்க. ரீவேம்பிங் தி அங்கன்வாடி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ரீவேம்பிங் தி அங்கன்வாடி இஸ் தி கண்டினியூஸ் ப்ராசஸ் ஃபார் விச் வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஹவ் பீன் டேக்கன் ஃப்ரம் டைம் டு டைம். மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் இருக்குல்ல, எஸ், அதுக்கு எதாவது வரும். அட் தி சேம் டைம் இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல,
ஜென்ரலாக மினிஸ்டர் உமன் சைல்டு டெவலப்மெண்ட்டில் தான் இந்த அங்கன்வாடிலாம் வரும். இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இம்யூனைசேஷன், ஹெல்த் செக்அப், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வரும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் வரும். மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி எப்போ வரும் நான் வச்சுக்கணும். ஓகே, என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கிறாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏரியா இருக்குல்ல அங்கன்வாடி சென்டர், அந்த ஃபெசிலிட்டியை அப்கிரேட் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஏரியாவில் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி. ஓகே, எவ்வளோ அது? ₹10,000. புரிஞ்சில் ஒரு அங்கன்வாடி சென்டருக்கு மட்டுமே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியை உருவாக்குறதுக்கு ஒரு ₹10,000 தராங்க பெர் அங்கன்வாடி. அதேமாதிரி அந்த அங்கன்வாடியோட டாய்லெட் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ₹12,000 பெர் அங்கன்வாடிஸ். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிளான். சேம் டைம் வாட்டர் ஃபில்டரு, ஃபர்னிச்சர், எக்யூப்மெண்ட்டும் கிராண்ட்ஸ் உண்டு. அதே மாதிரி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு they will be provided with ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் போஷான் ட்ராக்கர். ஓகேவா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இட் இஸ் a robust ICT platform which is designed to capture the real-time data for the implementation and monitoring of the Anganwadi services across the country. அடுத்த முக்கியமான பாயிண்ட் கேரளாவோட இனிஷியேட்டிவ் ஸ்மார்ட் அங்கன்வாடி ப்ராஜெக்ட். ஆகஸ்ட் மாதம் வந்து நியூஸ். இட் இஸ் an initiative of government of Kerala for improving the service delivered at அங்கன்வாடி சென்டர். என்ன பண்ணுறாங்க புரியுது இல்லை, கூடவே அந்த ஏரியாவிலே அந்த அங்கன்வாடியிலேயே இட் ப்ரொவைட்ஸ் தி ஸ்பேஸ் ஃபார் கிளாஸ் ரூமுக்கு, டைனிங் ஹாலுக்கு, கிச்சனுக்கு, ஸ்டோர் ரூமுக்கு, கிரியேட்டிவ் ஜோன் ஒன்று உருவாக்குறாங்க. இன்டோர் அவுட்டோர் பிளே ஏரியா இது எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. எக்ஸாம்பிள் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் அங்கன்வாடி பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். த ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் அங்கன்வாடி பில்டிங் இஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் கேரளா, இஸ் அண்டர் தி கன்ஸ்ட்ரக்ஷன் இன் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் அண்டர் தி திருவனந்தபுரம் அர்பன் ICDS ப்ராஜெக்ட். இதுக்கு அடுத்து இன்னொரு குட்டி முடிச்சிடலாம். சைல்டு பேகர்ஸ் அதிகமாக இருக்காங்களே அவங்கள சரி பண்ணுறதுக்கான ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம், ஸ்மைல் ஸ்கீம். சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். அதில் ஒரு சப்ஸ்கீம் இருக்குது. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஏ சப்ஸ்கீம், ஏ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஃபார் காம்ப்ரஹென்சிவ் ரீஹேபிலேஷன் இருக்குது ஃபார் தி பர்சன்ஸ் who engaged in the act of making. So this sub-scheme covers all the measures including the welfare measures for a person who engaged in act of making. நான் ஒரு பாயிண்ட் முடிக்கணும். அடாப்ஷன் ரெகுலேஷன் இருக்குல்ல 2000 அந்த பாயிண்ட்டு. அந்த இந்தியன் ரெசிடென்ஸ், நான் ரெசிடென்ஸ் எப்படி வந்து ப்ரொசீஜர் ஃபார் அடாப்ஷன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே.